நெருப்பிலே நின்று கற்றோர் நிறுவனை இருந்தோரோட மறுப்பிலே பயின்றபாவை என் மரங்கிலே வளர்கின்றாள் என்ற பொழுதுபடியே அமிழ் திருமணிய சொந்தமிழுக்கு சிறப்பாயிரமாடி சிறக்க வைத்த பெயர் அறிஞர்கள் வரலே சொல்லி நண்பர்களே நண்பர்களே நாடகக்கலா ரசிகர் மக்களே இந்த அருமையான வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த ஊர் பொதுமக்களுக்கும் என்னை இதில் பங்கு வர வைத்த பாசத்துக்குரிய அன்பு அத்தான் துராஜித்தன் அவர்களுக்கும் நன்றி என்று வணக்கம். ஏன்னா ஒரு 10 வருஷத்துக்கு மேலே இருக்கும், 12 வருஷம் இருக்கும் இந்த பகுதியில் வந்து ஆத்தங்குடி எங்களுக்கு தான் முத அந்த வகையில் வந்து ஓரளவுக்கு நல்லாவே புலம் போயிட்டு இருக்கு. நல்லா நடிக்கிறனோ இல்லையா புலப்பு நல்லா போயிட்டு இருக்கு. ஆகவே அருமையான இடம். இந்த இடத்தை வந்திருப்பதற்கு முன்பதாக தென்னகத்தின் உயிராடி தமிழகத்தின் ஒரு பகுதியை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் காவிரியை வா, தமிழகத்துக்கு வா, வளம் சேர்க்கவா காவிரியே என்று அந்த காவிரி தாயை வரவேற்கின்ற பாணியிலே சிவசமுத்திர நீர் வீழ்ச்சி எனும் பெயரில்
பேசிக்கிட்டே இருக்கும்போது கை தட்டாலும் பேச்ச முடிங்கன்னு அர்த்தம். ஆமா, வள்ளியை சந்திப்பதற்கு முன்பதாக காவலி சிதைக்கணும். வள்ளியோட சத்தத்தை கடமை என்ன ஒரு வேலை தேடணும். அருமையான சாரீரம், இனிமையான சாரீரம், பாலோடு கலந்த பிளம்பும் தேனோடு கலந்த தெல்லமும் குயில் கூட தன் குரலை இந்த பெண்ணிடத்தான் குடையா பெற்று வாங்கி வச்சிருங்க. அப்புறம் காலையில் மயில் போல சரீரம், குயில் போல சாரீரம், இப்படி ஒரு சாரீரம் உள்ள பெண்ணை எப்படி வர்ணித்தால் அது பொருத்தமா இருக்கும்? தெய்வ ரம்பை பின்னார் திருவள்ளுவெல்லாம் கை வளர்ந்த கட்டத்துடன் என்ன ஓமண்டாட்டி ஆரம்பிச்ச மாதிரி வேகமா நான் கல்யாணம் பண்ணிய போறேன். நான் உங்களுக்கு என்னப்பா கடுப்பு? சிரிச்சுக்கிட்டே போக போறீங்க. என்ன சம்பவவள்ளி, சரசவள்ளி, அம்பர் கிடமரவள்ளி, ஆரவள்ளி, சூரவள்ளி, நீலவள்ளி, கற்பவள்ளி, சோலைவள்ளி, மரகதவள்ளி, சண்முகவள்ளி, ஆனந்தவள்ளி, கற்பூரவள்ளி, முருகவள்ளி, இப்படி நிறைய வள்ளியை சந்திச்சாச்சு. இன்னைக்கு தான் முத இந்த அம்மாவை சந்திக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு. இன்னைக்கு தான் முத சந்திக்கிறேன். பாட்டியெல்லாம் சந்திக்கிறேன். பொண்ணோட ஆமா நீட்டி முடிச்சிருக்கிறேன். அப்புறம் அப்ப எனக்கு வைத்தா வானில் முழு மதியை கண்டே, வனத்தில் ஒரு பெண்ணை கண்டேன். வானம் முழு மதியை போலே மங்கையவள் பதனும் கண்டே. வானில் முழு மதியை கண்டே, வனத்தில் ஒரு பெண்ணை கண்டேன். வானம் முழு மதியை போலே மங்கையவள் பதனும் கண்டே. பூசணம் ஆடம்பர விக்கிரகம் பத்திரை மாற்று பசுமண்ணால் உருக்கி வார்த்தமைக்கப்பட்ட எழில்மிகு சித்திர பதுமையின்பார்களே திருலோக மாறனான செய்தே எழுக்கும் இந்த பெண் சாதாரண பெண்ணாக வாய்ப்பில்லை. இப்படிப்பட்ட பெருளையை பார்க்கின்ற பொழுது வர்ணிக்கத்தான் தோன்றும். அந்தரமதி போல் முகம் காணும் நல்ல அஞ்சுகம் மொழியை கேட்டு நானும் கோடுமால மஞ்சள் ஆன கண்கள்
நாடுகின்ற வெள்ளை வண்ணம் தோணும் அந்த மாதிரி போல் நல்ல அச்சுக மொழியை கேட்டு நானும் மாட மஞ்சள் ஆட கண்கள் நாடுகின்ற வெள்ளை வண்ணம் தோணும் மயில் காணும் சுந்தரவள்ளி கந்தரங்க மூகுமல செங்கை கந்தரங்க மூகுமல செங்கை இவள் தாமனரை இளைய தங்கை காது வல்லை கொழுமுல்லை நடவல்லை ஓதுவல்லை தங்கை மங்கை இப்படிப்பட்ட வேலையை கண்டால் நான் மட்டும்தான் நினைப்பேன். இல்லை, யார் கண்டாலும் கண்ட இடத்திலே வைத்து வர்ணிக்க தோன்றும். சித்தயோக மாதவரும் கண்டு நான் இங்கிருக்கிறேன். ஆனால் அங்கே எழுகின்ற நறுமணம் எங்கோ மனம் வீசுகிறது. மனம் 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 அத்தர் பண்ணி நீர் புழுகு வாசம் இவள் அங்கமெங்கும் மங்கள விலாசம். அத்தர் பண்ணி நீர் புழுகு வாசம் வாசம் அங்கமெங்கும் மங்கள விலாசம். ஆக வெற்றினாலும் மக்கள் அடைந்த காலம் கண்டு மாசமோ கொஞ்சம் ஆக வெற்றினாலும் மக்கள் அடைந்த காலம் கண்டு மாசமோ சேலோடு கண்ணை திரை மீது வைத்த சியாரிதனையும் காலோடு 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 பழுதில்லையே 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 சரிகமப மதவகரிச
கரி கப கபத சதப கபத பத கரிச போகுது மாறு ஒரு மாடு எப்படாய் காசிநாதா கங்காதரா என்ன சோதனை முடிச்சிருக்கேன் வயிற புடுங்குற மாதிரி இருக்கு. ஆஹா ஏற்கனவே தலைவரி கோலமா வந்து நிக்கிறா. என்ன நடந்துட்டு உள்ளன்னு தெரியல. யாருக்கு எடுத்துட்டாங்களா காரியத்தை? யாரியா நீ? பாருங்க இருக்கிற கோலத்தை பாருங்க. முகத்தை பார்த்தா சுடுற தப்பு நடந்திருக்கு. தப்பு மாதேவ அப்ப ஏன் அப்படி தலைவர் கோலம் அலங்கோலமா இருக்கிறதுக்கு என்ன காரணம்? நான் சம்சாரி, நான் எப்படி வருவேன்? சம்சாரினா அப்ப நாங்க பிடிச்சு சுத்தம் நினைச்சீங்களா? என்ன பெரிய உள்ள கிழங்கு லோடு ஏற்றுறாளா? சரி மாமா. ஐயோ இன்னைக்குன்னு வார்த்தை மஞ்சள் போய் எடுத்துடும் இல்லையா? ஏன் மாமா? மாமாச்சி இடத்துக்குரிய மா அப்படின்னா மாமதுரை சபரியிலே மணிகண்டன் சன்னிதானம். என்ன வந்தாலும் நான் இடத்துக்கு வருவேன். என்ன யாருக்கு தெரியும்? ஒரு சாயலுக்கு மோசடி பார்க்கும்போது இவரு பள்ளிபுரம் செட்டுக்கள் செங்கோட்டையா மைனாயா? அது இல்லையா வள்ளிபுருஷன்? என்ன நம்ம வள்ளிபுருஷன் தெரியாதா? பெட்டிக்கடை வச்சிருக்கேன் வள்ளிபுருஷன். அது இல்லை அந்த வள்ளி இல்லையா? அடுத்த நீ வச்சிருக்கியா? சிம்பிள் அடிக்க ஆள் இல்லையா? அதிர்ச்சி தாங்க மாட்டோம். அதிர்ச்சி ஆமா. இந்த மாதிரி சின்ன சின்ன சேப்பெல்லாம் சொன்னா அதிர்ச்சி ஆயிருவீங்க. பெரிய விஷயம் சொன்னா அதிர்ச்சி ஆக முடியும். உள்ளபடியே நீ யாரும் தெரியல இல்லைங்க ஐயா. நன்றாக இதை பாருங்கள். லேசா மகிழ்ச்சாய் அதையும் பொருளில் இசையும் நானே ஆடும் கலையில் தேங்காய் எடுத்து வர நாயகன் நானே எதிலும் இயங்கும் இயக்கம் நானே என் இசை நின்றால் அடங்கும் உலகே. பிள்ளையார தானே நீ? அவங்க தம்பியா? நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே. அறிவாய் மனிதா ராதா, அறிவாய் ராதா, பாடம் பெரிதா சிம்பிள் அடிக்க ஆடவாயோடு பாட வந்தவன் பாடுவாயை மூட வந்த ஒரு பாட்டும் நீயே பாவமும் நானே. நீ பாட மாட்டேன் இன்னைக்கு நான் பாட மாட்டோம். எரிச்ச மாதிரி அவ்வளோ அன்பாலயம்னு ஒன்று கட்டிக்கிட்டு முதியோர்களுக்கு ஒரு ஆதரவு. உலகத்தில் அது ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். ஒரு நாடக கலைஞனா இருந்து பிறருக்கு உதவி செய்யற அளவுக்கு நீங்க வளர்ந்துருக்கிறீங்க. எல்லாருடைய ஆதரவோடு நீ ஒன்றும் சொந்த காசை போடல. அது எப்படி பெருமையா தர மாட்டேன். பெருமையா மாட்டேன். உங்க தோட்டத்தை வந்து கட்ட மாதிரி. அப்புறம் எந்த காசை வச்சு கட்டிட்டு பாதி ரூபா நான் போட்டுருக்கேன். பெருமையா சொல்றேன்னா கவனமா பார்க்கறது. ஏதோ பின்னாடி ஆபத்து இருக்கிறாங்க கட்டுறீங்க. முதியோரோட கூட ஆதரவு கொடுக்குறீங்க. எல்லாம் பார்த்துருக்கீங்க. மகிழ்ச்சி. நானும் நாடகம்லாம் பண்ணிவிட செய்யறேன். சமைக்கிறதுக்கு துணி துவச்சு போடுறதுக்கு அவங்களுக்கு குளிப்பாட்ட. ஏன்னா உடல் உழைப்பு நான் தரேன். பொருளாதார உதவி உங்களுக்கு செய்ய முடியல தரேன். ஆனா அங்க நீ பாட்டு பாடக்கூடாது. பாட்டு பாடி அந்த பிள்ளைகளை ஏதாவது நீ வேலை பண்ணினா அதுக்குதான் உங்களை கொண்டு போறேன் பாடுறது. நீங்க கோடை அடிக்கிற வேலை ஆட்டம் தோலை உரிச்சு விட முடியுதா? ஏற்கனவே இங்க சொல்லிட்டு இருக்காங்க எல்லாம் நல்லா பண்றாங்க. ஆனா பாட்டு பாட்டு அந்த ஏரியா பாதி ஜாதியா போச்சு. சரி சரி மாமா. மறுபடியும் மாமான்னு சொல்லாதியா? வர வரையும் அப்புறம் பேசுறேன். மாப்பிள்ள எப்படி மாப்பிள்ள? எனக்கு கல்யாணம் ஆகல, உனக்கு கல்யாணம் ஆகல. அப்படி இல்ல, நீங்க பார்த்தா ஆளு முத்தக்கட்ட மாதிரி இருக்கீங்க. சின்ன பையன் மாதிரி இருக்கு. பெரிய மனுஷன் மாமான்னு சொல்றது என்ன தப்பு? நான் முத்தால நம்மள சத்தியம் பண்ணு. உனக்கு 17 வயசு இல்ல. ஒரு 2 ரூபா சூடமோ 2 ரூபா கருப்பணமோ சூடம் 10 ரூபா போயிட்டு வாங்கிட்டோம். சாமிகளுக்கு கட்டையை காமிக்கிறதுக்கு சத்தியம் பண்ண கட்டுமல்லி பூத்து இருக்க இந்த காவக்கார காத்திருக்க ஆட்டம் போட்டு பயிரக்கால தோட்டமேய பாக்குறடா. எல்லாம் எதிர்த்து போயிட்டாங்க. பேப்பட்டு நீ எதை கெடுதல் பண்றதுக்கு
நான் பாடும்போது ஒண்ணு ரசி சன்சிங்கர்ல என் குரலை கேட்டாங்க. ஆனா ஒண்ணு வாய்ஸ் மட்டும் அனுப்பிவிட்டேன். அதுல விஜய்ல வந்து முத்துச்சி போயிட்டாப்ல என்னுடைய நண்பர். அடுத்த உடனே பொதியிட்டு உங்க பையன் நல்ல பையனா இருந்தா உடனே கூட்டி போயிருக்கணும். நட்பா வித்யா பாதிர கழிட்டு போயிட்டாப்ல இருந்தாலும் வாங்கி கொடுத்துருந்தேன். நீங்க 2 பேரும் போய் பாடினா எப்படி இருக்கும்? சீர்காழி கவுந்தராஜனும் டிஆர் மாளிகம் பாருங்க. போதும்பா ஏப்பா பாட்டு கவர் ராதாக்குன்னு ஒரு தனி பாடி உண்மையா இல்லையா? நிகழ்ச்சி நடிகர்கள் யாராவது ஒரு தழியோட மாதிரி தெரியும். அதுல ராதாகிருஷ்ணன் ஒரு தனிப்பட்ட நபர். தனக்கென்ன ஒரு தனி பாடி கொண்டு என்ன அந்த சம்பளம் தான் கொஞ்சம் கூட கேட்கறாப்ல. அது ஒண்ணுதான் ஆளை கண்டாவே நமக்கு நெஞ்சா இருக்கு. நஞ்சா இருக்கா பச்சை நாய். ஆனா அதுலயும் ஒரு வகையில பெருமைப்படும். நான் வாங்குற பணத்தை கொண்டு போய் அன்பாலயத்துல தான் போனேன். முதியவர்களுக்கு ஆதரவு அது சொல்லும்போது கையெடுத்து கும்பிடக்கூடாது. ஆனா பழக்க வழக்கத்தை நினைக்கும் பொழுதே சரி மச்சான் மாமா வந்து மச்சான பேசிட்டோம்னா பாக்குறவங்க உங்களை தப்பா நினைப்பாங்க. என்னைய தப்பா நினைக்க மாட்டாங்க. இவன் ஒரு ஆள் மட்டும் போய் பேசிட்டு இருக்காரு. உங்க தகுதிக்கு என்கிட்ட பேசிட்டு தனியா தூக்கி வச்சு 800ல நின்று 300 வந்தேன். நீங்க உங்களை தப்பா நினைப்பாங்க. இவன் ஒரு ஆள் இவர் தகுதிக்கு பேசிட்டு இருக்காருன்னு பார்த்துப்பாங்க. அதனால வழியை சொல்லி அதுக்கு முன்னாடி அழைப்பு என்னமா யாருடைய கெடுத்தது பாப்பா? யாருடைய கெடுத்தது? யாருடைய கெடுத்தது? அப்படி தலைவர் வளமா நீ தான் நான் அவரடைக்கு தூங்கவே மாட்டேங்கிறீங்க பயந்துக்கிட்டு. சரி மச்சான் சம்பந்தம் சம்பந்தம்லாம் இந்த பிள்ளை இருக்கு வருது. இப்ப நான் வழியை கூப்பிட்டேன் இல்ல அப்புறம் இல்ல இல்ல அவங்க குழந்தை சொல்லி இல்ல பொம்பளை பிள்ளைய வந்தோம் எனக்கு அது மாதிரி படிச்சிருக்கோம். அதாவது நான் வழியை கூப்பிட்டு சொல்றேன். உங்களுக்கு எத்தனை வருஷம் அனுபவம் இந்த தொழில? ஓமன் சொன்னா கூட கொரோனாவுக்கு கீழே காண்டு போடாம மேலே போட்டேன். அதை பத்தி பேசாத. உன்னோட சேர்த்து என்னை வெளியில கிளப்பி விட்டுறாங்க. சங்கத்தை பத்தி ஏற்கனவே பேசுறீங்க. ஏற்கனவே எல்லாமே அப்படித்தான் இருக்கு. 12 வருஷம் ஆகுது. 12 வருஷம் தொழில் பார்க்கிறேன். இன்னும் அந்த அனுபவம் இருக்கு. இல்ல நான் ஒரு ஆளை கொடுத்துருவேன், நீ ஒரு ஆளை கொடுத்துருவியா? அப்ப தொழில் சரியில்லை. ஐயா வண்டியில ஒண்ணு போனா இல்லையா காசு ஆகுது இல்லையா? எல்லாத்தையும் என் சம்பளத்துல 2 சம்பளம் கேட்கல. அப்புறம் ஆளை மாத்தி கொடுத்தா சரி வந்தவரை வரவேற்கணுமே. ஏதாவது ஒரு முடிவு பாருங்க. சம்பளம் கிடைச்சல சாவை விட்டுட்டு பழம் மட்டும் அந்த கொடுத்துறாங்க. சாவ சேராது. நீங்க தர்மம் பண்றீங்கல்ல? தர்மம் தலைங்க இந்த பாட்டை இப்படியும் பாடலாம்னு பாட்டிவாரு. உனக்கும் என்ன தொடர்பு? கள்ள தொடர்பு பேசிக்கிறாங்க. நல்ல தொடர்பு பேசிக்கிறாங்க. அம்மால இந்த ஐயா வயசுனா உன் வயசுனா கொஞ்சம் கூட ஒண்ணு முகலட்சணம் வேணும், இல்லைன்னா உடம்ப பிட்டு வேணும், இல்லாட்டி சாரீர உடம்பாக இருக்கணும். நீ மூடு உனக்கு அப்படி கட்டி கொடுக்க கூடாது. பூச்ச மாட்டேன் கட்டி பிடிக்கும். பெண்ணை வந்து அது மாதிரி கட்டி பிடிக்க கூடாது. நாடகம் பேச போடுவாங்க. சரி உங்கள் இருவரை பார்க்கின்ற பொழுது இந்த இடத்துக்கு ஏதோ பொறுப்பான ஆட்கள் போல் தெரியவில்லை. ஏதோ அல்லக்கை போல் இருக்கிறீர்கள். அல்லக்கை இல்லை, விரைத்திக்கிறேன். தலைவி வள்ளியை சந்திக்க வேண்டுமே. தகச்சி காத்தோடும் போரச போவ வந்த
சின்ன பையன், உனக்கு வயசு பத்தாது. ஏப்பா அவ படிச்சுட்டு வரப்பா. தங்கச்சிட்ட கேட்கிற கேள்வியா காப்பாத்தி நீ கேப்ப என்னன்னா மாமாவா இங்க யாருக்குமே வயசு பத்தாது. மறுபடியும் அழைத்ததற்கு இங்கே வந்திருக்கும் நாடக கலைஞர்களுக்கு நமது பெங்களூர் கிராம பொதுமக்கள் சார்பாக பொன்னாடை போர்த்து கௌரவப்படுத்தினார்கள். இங்கே ராஜ நடிகராக நடித்துக் கொண்டிருக்கும் எங்களது திண்டுக்கல் மண்ணுக்கு சொந்தக்கார ஜிவி செங்குட்டன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்து கௌரவப்படுத்தினார். வள்ளியாக நடித்து வரும் எங்களது திண்டுக்கல் காயத்ரி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்து டான்ஸாக நடிக்கும் ஸ்னேகா இங்கே நாடகராக நடித்து உறங்க சென்றுள்ள போலையா நீ போயிட்டு இருந்த உங்க பேரை சொல்ல மன்னித்து விடுங்கள் ஐயா. எங்களது கருங்குளம் ஜெயமாதன் அவர்களுக்கும் இன்னொரு நாடகர் அன்பு தம்பி ஜெய் சங்கர், ஜெய ருத்ரா சங்கரு சங்கர் சங்கரு இங்கே ஆரம்பித்துக் கொண்டிருக்கும் எங்களது எஸ் கலைமணி அவர்களுக்கு கொண்டாடி கொண்டிருக்க அன்பு தம்பி எஸ் எஸ் கண்ணன் அவர்களுக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். பலவாத்தித்துக் கொண்டிருக்கின்ற பெங்களூர் மண்ணின் மைந்த நாடகத்துடைய அமைப்பாளர் ஆர்.எம். துரைராஜ் ஆல்ரவுண்ட் அவர்களுக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இங்கே தாளமை தொடர்பு அன்பு தம்பி ரோபன் அவர்களுக்கு நாடகத்தில் மிகச் சிறப்பாக நகைச்சுவை நடிகர் அன்பலையாவின் நிறுவனர் அன்பு ஐயா பெரியவர் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு பெரிய மனுஷன் போத்தியா பொன்னாடை எடுத்து கௌரவப்படுத்தி மேல ஒளிபெருக்கி லைத்தார் அவர்களுக்கு ஒலி அமைத்துக் கொண்டிருக்கின்ற எங்களது வண்ண திரையகம் வீரா டிஜிட்டல் ஆடியோஸ் உரிமையாளருக்கு கொண்டாடி பார்த்துக்கிறோம். மதிப்புக்குரிய பெங்களூர் ஊர் அம்பலார் ஐயா அவர்களுக்கு கொண்டாடி பார்த்துக்கிறோம். ஊராட்சி மன்ற தலைவர் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை பார்த்து பெறப்படுகிறார். பொன்னாடை போத்தி கலைஞர் பெருமக்களுக்கும் ஒளிபெருக்கி லைத்தாருக்கும் அனைவருக்கும் பொன்னாடை எடுத்து கௌரவப்படுத்திய ஊர் பொதுமக்களுக்கும் இங்கே வீடியோ ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கின்ற திருவேலங்குடி சுப தங்கராஜ் அவர்களுக்கும் இறைவா MKR நாடகம் யூடியூப் சேனல் இருவரும் மேடைக்கு வரும்படி திருவேலங்குடி சுப தங்கராஜ் யூடியூப் சேனல் உரிமையாளருக்கு கொண்டாடி வந்து இறைவா MKR நாடகம் எடுத்துக் கொண்டிருக்கிற தம்பி காணாமங்கலம் முருகன் கட்டி குளிக்க பேட்டை
என்ன மனுஷன் நான் வரைக்கும் பார்த்ததே இல்லை. சொன்ன உடனே ஆளை மறுபடியும் மாற்றி கொண்டு வந்துருவாரு. அந்த ஆள முதல் வேற அப்படியே விட்டு இல்லையா? எங்கேயா காணப்படுறேன்டையா? என்னையா தொழில் சுத்தம் இல்லையே. சம்பளம் மட்டும் கேட்கல. தெரியாம ஐயா யாரு ஒரு கரைச்சல் பண்ணணும். சரி மாமா பேக்கரி வாங்கணுமா வேண்டாமா? மாமா மாமா பேக்கரி அவர் வச்சிருந்தாரு. பேக்கரி வச்சுக்க. தங்கச்சி மிக்க அவமானம் மிக்க அவமானம். பொன்னாடி இடத்துக்கு வரப்படுத்திய ஊருக்கு மக்களுக்கு விழா கமிட்டியாளரும் இடசாரரும் அன்பாத்தான் பெங்களூர் கண்டெடுத்த நண்பருக்கு ஆரம் துரைராஜனுடைய கலைப்பின் சாரும் நன்றி. நன்றிகள் வணக்கம். ஊர்ல பாருங்க எவ்வளவு வந்து பரிசு வாங்கி குடிச்சு வச்சிருக்காங்க. உள்ள நுழைஞ்சனே நான் அதிர்ச்சி ஆயிட்டேன். அவ்வளவு பரிசு வாங்கி வச்சிருக்காங்க. எப்படிப்பட்ட வீரர்கள், அப்படிப்பட்ட மண்ணில் அவர் பிறந்திருக்காரு. கண்டிப்பா எல்லாம் வந்து அதிகமா அப்படி ஊர்ல வந்து ரொம்ப அதிகமா பேசிட்டு இருக்காரு. கண்டிப்பா இது ஒரு நகைச்சுவை. உண்மையா கண்டிப்பா ரெண்டு பேரும் பேசணும்னா போன்ல பேசினா போச்சு போச்சு போச்சு. கையை பிடிச்சி பார்க்கறாரு. மூளை பகுத்துற டாக்டரா? அடுத்து என்ன பண்ணணும்னு கேக்குது. அடுத்து என்ன பண்ணணும்னா அவர் ட்ரெஸ்ஸை மடிச்சு வை. தப்பு இல்ல. தப்பு இல்ல. நாம மிருதங்க சாதா ஹீட்டு. அவர் சொல்றாரு பரவரு பரவட்டும். அங்கிட்டு போய் இடத வந்து அவர் கட்டி பிடிக்க தோறாரு. அடிக்கடி ஞாபகப்படுத்துப்பா. இப்போ வாக்கு பொண்ணாரு கட்ட மாமாவே தங்கச்சி தாய மகமாயி கூப்பிட்டு கிளம்பிச்சாங்கல்ல குச்சி அதான் அவர் தான் துண்டு கம்பெனி ஓனர். மான தேடி வந்தவர். தேடி வந்தாரா? நீங்க பாத்தீங்க மணி இல்லை என்று மறுத்தேன், வெறுத்தேன், சாய்த்தேன், நுழைத்தேன், திரும்பினேன். சரி, அப்புறம் ஏன் நின்றுட்டு இருக்காரு? ஒரு ஆள் ஒன்று காதல பட்டு வருமே, இந்த எரிச்சல் ஐயான வாழ ஆக்காம போறோம். லைட்டா சாம்பிளட் இல்லைன்னு சொல்லி ஏன் நான் நின்றுட்டு இருக்காரு? பிடிச்சு கட்டி போடுங்க அவரை. கட்டி போட முடியாது, கொச்ச கயிறை வீட்டுல வச்சுட்டு கரையா முடிச்சு. வார்த்தை என்ற சொல்லினால், உன் குரல் என்ற கயிறினால், வீரம் என்ற பெல்டால் கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா? சரி, சின்னஞ்சிலே சந்திச்சிருச்சுங்க. நம்ம பெரிய மனுஷன் என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். என்னமோ அந்த பிள்ளைக்கு அப்பா மாதிரி சின்ன சிசு அந்த ஒரு வேலையை நான் நாடகத்தை செய்யல. சரி, இப்ப சொல்றேன். நானும் வள்ளியும் பேசிட்டு இருக்கும் பொழுது இங்க உள்ள இருந்து ஊங்கிறது, கல்லெடுத்து போடுறது, இந்த துணியெல்லாம் கல்லிட்டு நாங்க கிளம்பிடுவோம். அந்த வேலையெல்லாம் அதெல்லாம் பாக்குறியா? கேள்விப்பட்டேன். இல்ல நான் கார்த்திகை மாசம் நாய் இருக்கும் போது கழுவிட்டாச்சு. சம்பளம் மட்டும் ஆகல இல்ல. சம்பளம் மட்டும் நீ வாங்குறைய எட்டையா உரத்து பட்டை மாட்டை சோசர் இந்த வெள்ளைய மகாராஜா. அதாவது இவ்வளவு நேரம் நீங்க தொழில் செஞ்சு பேர் வாங்கினதெல்லாம் வாங்கின பேரெல்லாம் இப்ப நீங்க வந்து
காலைல கூட விடுறது போயிட்டு வரோம். பார்த்தாங்க ஏன்னா சின்ன சின்ன தொழில் சுத்தம் இல்லையே. அப்ப நீங்க இடம் சின்ன சரி தான், நாங்க 2 பேரும் ஓயா வாங்குறாங்களா? சம்பளம் கேட்குறீங்க. ஐயோ மறுபடியும் சம்பளம் தான். ஐயோ சிம்பிள் தாடி அடிச்சு தாங்க மாட்டேன். போயிட்டு வரேன். அப்ப போயிட்டு வரோம் ஐயா, போயிட்டு வரேன். அப்பா ஒவ்வொரு காலில் விழுந்தா 1.5 வருஷம் ஆகுங்க நான் ஊருக்கு போவேன். அப்படி ஆளு இருக்கேன். அதான் போயிட்டு வரேன். இந்த மாதிரி பேசுற வழியில யாரையாவது வச்சுக்கேன். புழுக்க சேர அக்கா போயிட்டு வரேன். கொல்லிமலை ராலிமலை சாமி நான் போறேன் புழுங்கோட்டை. கொல்லிமலை ராலிமலை சாமி நான் போறேன். அக்கா அக்கா கிரிக்க போட்டு வச்சு உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் கண்ணு வித்தியாசமா இருக்கு. என்ன ஆச்சுன்னு தெரியல. என்னால அவருக்கு ஏற்படல. இப்பதான் கொஞ்சம் பாதி குணமாயிட்டாரு. வைத்தியம் முடிச்ச கதையா இருக்கு. இருந்தாலும் வருக வேண்டுவரே, வள்ளுவனை தன்னை உலகிலுக்கே தந்து வாழ்ப்புகள் கொண்ட தமிழ்நாடு. இந்த தங்க தமிழ் மண்ணில் யார் வருபவர் யாராக இருந்தாலும் வரவேற்பது எங்கள் தமிழ் மரபு. அதை உணர்ந்த தமிழச்சி ஆகிய நான் உங்களை வரவேற்கின்றேன். அதாவது எப்பொருள் யார் யாவை கேட்படும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மான தேடி நீங்க வந்ததா என் அண்ணனும் தோழியும் சொன்னாலும், கண்ணால பார்த்தாலும் காதால கேட்டாலும் தீர விசாரிப்பதே மெய் அப்படின்னு பொய்யாமொழி புலவர் சொல்லியிருக்காரு. அதற்கு ஏற்ப நீங்க தலைவியை பார்த்து இருக்கா இல்லையா என்பதை தெரிந்து கொண்டுதான் நான் இந்த இடத்தை விட்டு போவேன் அப்படின்னு ஒத்த காலில் நிக்கிறதா அண்ணன் சொன்னாரு. இருந்தாலும் சீதை இறந்து விட்டார் என்பதை கேட்ட ராமன் என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, விபீஷ்ணரை அனுப்பி சீதை உயிருடன் இருக்காளா இல்லையா என்பதை தீர விசாரித்த பின்புதான் ஒரு முடிவுக்கு போனார். பாண்டிய நெடுஞ்செழியன் சிலம்பை திருடியது கோவலன் தானா என்று ஆராயாமல் தீர்ப்பு சொன்னதனால் கண்ணகியின் கற்பின் நெகிழுக்கு இரையானது கூடல் மாநகர். இப்படி எவ்வளவு விஷயங்கள் வந்து தீர விசாரிக்காமல் நடந்த கொடுமைகள் தான் நிறைய இருக்கு. இருந்தாலும் நீங்க எதற்காக வந்தீங்க அப்படிங்கறது தெளிவா சொல்லுங்க. என்னால ஏதேனும் உதவி செய்ய முடியுதா அப்படிங்கறத நான் யோசிக்கிறேன். சொல்லுங்க. அகிலும் சந்தனமும் அழகொழியும் வளர்வழிக்க புண்ணியம் போகும் தொலை தோஞ்ச மனமரப்பும் பார்க்கும் தேக்கும் பசுமனை வாழையும் திறனை போல் புகழ் பரப்ப எங்கும் பசுமை எதிரும் பசுமனை எம்மாப்பு கொண்டிருக்கும் மலையாளர் மகளே எழுத்து சொல் பொருள் யாப்பு அடியனும் ஐவே இலக்கத்துடைய சந்தமனவானில் சிறகடித்து பறக்கும் குறிஞ்சு கொண்டவனை கொடுக்கூடிய நான் யார் எதற்காக இங்கு வந்திருக்கிறோம் கூறுகிறேன் கவனமாக்களுங்கள். காவியம் போல் கொண்ட கழுகுமாமலை சொந்தக்காரனால் தந்தையின் பேர் அந்த வேடும் தாயின் பேர் வந்த வேடு வச்சு எனக்கு ஒரு தாய்மாமன் இருக்கிறார், அவர் பேர் நீல வேடு வேண்டும் அம்மா நினைக்கென்று 2 பெண்மான் பிள்ளைகளை உருவாக்கி அதில் மூத்த குட்டியை நான் ஏற்ற படைத்திறமை பொறுப்புக்கும் ரொம்ப வேண்டும் பரிசாக கொடுத்தார். மூத்த குட்டி அடைந்ததற்கு இந்த சின்ன குட்டியும் அடைய வேண்டும் என்கிற விருப்பம் நானும் வந்து குட்டியும் பார்த்தேன். குட்டியும் என்னை பார்த்தது ஏதோ நடந்து மறைந்து ஒன்றை பிடிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் உள்ளே முற்பட்டேன். உங்கள் அண்ணா தடுத்து நிறுத்தி விட்டார். என்ன காரணம் என்று கேட்டேன். இடத்துக்கு பொறுப்பான தலைவி பள்ளி இருக்கிறார், சம்மதத்தோடு படிக்கின்றார். அதனால நீங்க சம்மதம் சொல்லுவீங்கிற நல்ல நம்பிக்கையோட என்னுடைய வாதத்தை அதாவது கண்ணும் கருத்துமாக நாங்க காவல் பார்த்துட்டு இருக்கோம். உங்களுடைய மான் இங்க வந்ததாக ரொம்பவே சாமர்த்தியமா வந்து போய் சொல்றீங்க. அந்த திறமைக்கு முதல் நான் பாராட்டணும் தெரிவிச்சுக்கிறேன். இருந்தாலும் உங்களுடைய மான் நீங்க இங்கதான் வந்துச்சு அப்படின்னு சொல்றீங்க பாத்தீங்களா, ரொம்பவே அழகா இருக்கு. அடுத்தவர்களுடைய பொருளுக்கு எதுக்குமே நம்ம ஆசைப்படக்கூடாது. நீங்க சொல்றதை பார்த்தா இங்கதான் வந்துச்சு அப்படின்னு சொல்றதை பார்த்தா நாங்க வச்சுக்கிட்டு உங்ககிட்ட பொய் சொல்ற மாதிரி நீங்க பேசுறீங்க. அடுத்தவர் பொருள் யாராக இருந்தாலும் மண்ணோ மானோ மீனோ மயிலோ அது எதுவாக இருந்தாலும் அடுத்தவர் பொருளுக்கு ஆசைப்படவே கூடாது. அது பேராசை பெருநஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை இந்திரன் பாத்தீங்கன்னா அகலிகை மீது ஆசைப்பட்டதால் கௌதமர் சாபத்திற்கு ஆளாகி 1000 கண்களோடு அடைந்தார். இந்திரன் கட்டதும் பெண்ணாலே, சந்திரன் கட்டதும் பெண்ணாலே, நான் கட்டதும் பெண்ணாலே, எங்க அத்தா கட்டதும் பெண்ணாலே நெஞ்சில் அடிச்சுக்க பெரிய வீரர் மாதிரி பார்த்துட்டு மனதை வந்து கட்டி போடாத வைத்திருக்க வேண்டும் வேடுவரே, இல்லை என்றால் இப்படித்தான் பாதிப்புகள் ஏற்படும். அயோத்தியை ஆளுவதற்கு நீதிக்கு புறம்பாக தன் மகன் பரதன் ஆள வேண்டும் என்று கைகேயி ஆசைப்பட்டதால் தசரதன் இறக்கும் நிலை ஏற்பட்டது. மாயமானுக்கு சீதை ஆசைப்பட்டதால் ராவணனால் தூக்கி செல்லும் நிலை ஏற்பட்டது. ராமன் மீது சூர்பனகை ஆசைப்பட்டதால் மூக்கறுபட்டு போனான். ராவணன் சீதை மீது ஆசைப்பட்டதால் தானும் தன் கூட்டமும் இறந்து போனார்கள். பாண்டவர்களின் உடைமைகளுக்கு பொருளுக்கு அவர்களுடைய திறமைகளுக்கு கௌரவர்கள் ஆசைப்பட்டதால் அனைவருமே இறந்து போனார்கள். அதாவது அடுத்தவங்களுடைய உடைமைக்கு நம்ம எப்பயுமே ஆசைப்படக்கூடாது அப்படிங்கிறதுனால நீங்க வேற எதாவது சென்று தேடி
பார்க்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அன்புயார் இல்லா தமக்குரிய அன்புடையார் என்னும் உரிய தெய்வத்தாரினும் முயற்சி தன்மை வர ஒன்றே குலவென்று பாடுவோம் ஒருவனே தேவனென்று போற்றுவோம் வந்தே மானூரை கண்டேன் கண்டேன் கேட்கிறேன் ஆசை வடிவமானது அன்பு உருவமானது ஆசை வடிவமானது மானின் உருவமானது ஆசை வடிவமானது அன்பு உருவமானது வெற்றி அகங்கார குணம் மாலை மறைவானது கண்டேன் மானூரை கண்டேன் கண்டேன் உடல் தாவென்று கேட்கிறேன் மாற்றான் மனைவிக்கு அகலிய மேல் ஆசைப்பட்டு போனாரு. அதிகாலை விடிஞ்சிருச்சோ அப்படி நினைச்சு முழுக்க நினைச்சு குளிக்க போறாரு. ஆனா நள்ளிரவு நேரம். அந்த நேரத்துல இந்திரன் யார்ட்ட போறாரு? அகலியின் பெண்மணியை அடைய வேண்டும் போறாரு. அவர் போனது அசிங்கப்பட்டு திரும்பி வந்தார். உடம்பெல்லாம் யோனிகளாக மாறி அது அடுத்த முன்னாடி. அதனால அந்த நிலைமை இது அப்படி இல்லை. என்ன சொல்ல வரீங்க? உங்க மானன்றீங்களா? எனக்காக பிறந்தது. உங்க மான் தான் இங்க இல்லையே. எனக்காக வளர்ந்தது, எனக்காகவே பிறந்து, எனக்காக வளர்ந்து, எனக்காகவே காத்துட்டு இருக்கு. நீங்க சொல்றீங்க அடுத்தவர்களுக்கு ஆசைப்படக்கூடாது, அடுத்தவர்களுக்கு ஆசைப்படக்கூடாது. இந்த உலகத்துல அடுத்தவர்களுக்கு ஆசைப்படாத ஆள் யாராவது சொல்லுவாங்க? கண்டிப்பா யாருமே இல்ல. அதனாலதான் மனிதர்களாக பிறந்த 1000 சாபத்துக்கு ஆளாகி மண்ணில் தெரிஞ்சுட்டு இருக்கோம். இந்த உடம்பு இருக்கு பார்த்தீங்களா? இந்த உடம்பு நீங்க உருவாக்குனீங்க. நம்ம எப்படி உருவாக்க முடியும்? அப்ப யாரு கொடுத்துருக்கு? இயந்திரத்தை வேணா நம்ம உருவாக்கலாம். எப்படி தானே இயந்திரத்தை உருவாக்கணும்னாவே அதுக்குமே ஒரு மூலப்பொருள் வேணும். உலகத்தில் எல்லாமே இருக்கிறதெல்லாம் பொதுவாய் போனால் எடுக்கிற அவசியம் இருக்காது. ஆர்வத்தை சொல்லிடலாம். அப்ப இந்த உடம்பே நமக்கு சொந்தமானது இல்லை. இதே அடுத்தவன் சொந்தமானது. யாருக்கு? மண்ணுக்கு சொந்தமானது. மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை. கடைசியில எது ஜெயிக்குது? மனிதன் ஜெயிக்குது. அந்த 10 ஏக்கர் நான் தான் வாங்கி போட்டிருக்கேன். இந்த அங்கன ஒரு 5 சென்ட் நான் தான் வாங்கி போட்டிருக்கேன். இந்த அங்கன ஒரு 20 சென்ட் நான் தான் வாங்கி போட்டிருக்கேன். இப்படியெல்லாம் சொல்லும்போது அந்த மண்ணு சொல்லுமா, நீ ஏடி வாங்கி போட்டிருக்கேன், என்னைய உன் பாட்டனை நான் தான் வாங்கி உள்ள போட்டிருக்கேன், உங்க பெரியப்பன் நான் தான் வாங்கி உள்ள போட்டிருக்கேன், உங்க சித்தப்பனை வாங்கி நான் தான் உள்ள போட்டிருக்கேன், உன்னையும் ஒரு நாளைக்கு வாங்கி நான் தான் உள்ள போட போறேன். ஆறடி இடம் கூட நமக்கு சொந்தம் இல்லை. ஆடி அடங்கும் வாழ்க்கையடா, ஆறடி நிலமே சொந்தமடா. காயம்னா பல பொருள் வரும். ஏன்னா நீங்க கவிஞர் பாருங்க. இந்த பத்திரிகையில எல்லாருக்கும் ஒரு அடிப்படை நகைச்சுவை சக்கரவர்த்தி, மிருதக சக்கரவர்த்தி, அற்புடைய கலையரசு, பலவாத்திய மன்னன், அது மாதிரி நாடகால பேரரசு எல்லாத்துக்கும். எனக்கு மட்டும் வெறும் செங்குட்டுன்னு போட்டிருக்காங்க.
இந்த பத்திரிகையில. அப்ப அதுல என்ன தெரியுது, வந்திருக்க எல்லாருமே ஒரு புகழ் அடைமொழி உள்ளவங்க மாதிரி. நான் வந்து எந்த புகழுக்கும் உரித்தானம் இல்லாத மாதிரி திட்டமிட்டு செஞ்சேன். பத்திரிகை அச்சகம் யாரும் வச்சிருந்தாலும் நம்ம அவர்த்த சொல்லணும். அப்படி இல்லாட்டி எழுதி கொடுத்தாலும் சொல்லணும். இந்த நாடகத்தின் அமைப்பாளர் யாரும் வேறதான் சொல்லணும். அவர் வந்து எல்லாத்துக்கும் ஒரு நடைமுறையை போட்டு எல்லாத்துக்கும் உயர்வா சொல்லி இப்ப நீங்க வந்து கவிஞர் நம்மளை நாமளே புகழக்கூடாது வேடுவரே. நம்மளுடைய செயல்களை பார்த்து நம்மளுடைய திறமைகளை பார்த்து மற்றவர்கள் அதான் உங்களை புகழ்ச்சியா போட்டிருக்காரு கவிஞர் காயத்ரி. அவர் வந்து என்னை பற்றி தெரிஞ்சிருப்பாரு போல இருக்கு, அதனால போட்டிருக்காரு. இதுல உங்களுக்கு என்ன பொறாமைன்னு கேட்கிறேன். பொறாம இல்ல, என்னைய இந்த மாதிரி வெறும் செங்குட்டு போட்டாலே நம்ம வருத்தம். பொறாமைங்கிறது வேற. உங்களை ஏன் போட்டாங்கன்னு சொன்னா பொறாம, என்னைய போடலைங்கிறது அது வருத்தம். அதுல ஒரு சின்ன திருத்தம், வேற ஒண்ணு நீங்க தப்பா செய்யறீங்க. உடம்புல உப்பு கம்மியா இருக்கே அப்படின்னா அது பேர் குறையா, அது பேர் திருத்தம். உடம்பு உப்பு போடணும்னு அர்த்தம். அது மாதிரி இப்ப நீங்க அடுத்தவர் பொருளுக்கு ஆசைப்பட்டு வந்திருக்கேன்னு சொன்னீங்க, அது தவறு. இந்த குட்டி அவதாரம் எடுத்ததே எனக்காக. பிறப்பு என்னும் வேதமே நீங்க சிறப்பு என்னும் செம்பொருள் காண்பது அறிவு. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வாழ்ப்புகள் கொண்ட தமிழ்நாடு நிறுத்தியா. இந்த உலகத்துல மனைவி எல்லாரும் தான் இருந்துச்சு. ஏன் மனைவி வைத்தது வள்ளுவன் தெரியுமா? அது காரணம் நீங்க கேள்விப்பட்டீங்களா? நிறைய காரணங்கள். அது முக்கியமான காரணம் சொல்றீங்க. முதலாக திருமணமாகி அந்த அம்மா வீட்டுக்கு வர்றாங்க. சாதம் பரிமாறுறது அந்த அம்மா வரும்பொழுது திருவள்ளுவர் சொன்னாங்க, அம்மா ஒரு கிண்ணத்துல கொஞ்சம் தண்ணீரும் ஒரு ஊசியும் ஒண்ணு வந்து இந்த இடத்துல வைங்க. அந்த அம்மா கொண்டு வச்சாங்க. தன்னுடைய வாழ்நாள் பூரா அவர் சாப்பிடும் பொழுது பூராமே அந்த அம்மா கொண்டு கிண்ணத்துல தண்ணியும் ஊசி வைப்பாங்க. அவர் சாப்பிடுவார். மறுபடியும் கிண்ணங்க அப்படியே தண்ணி அப்படியே இருக்கும், ஊசி அப்படியே இருக்கும். இந்த அம்மா பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அவர் எதுவுமே செய்ய மாட்டாரு. அந்த கிண்ணத்துல தண்ணி அப்படியே தான் இருக்கும், ஊசி அப்படியே தான் இருக்கும். தன் வாழ்நாள் முடிஞ்ச அந்த அம்மா அந்த காலம் உயிர் போற நிலைமை. ஒரு வாரம் 10 நாள் ஆச்சு, உயிர் போல நெஞ்சுக்கும் தொட்டைக்கு எழுத்துக்கிட்டே கிடக்கு. அப்போ ஊர்ல இருக்கிறவங்கள சொல்றாங்க, அந்த அம்மா மனசுல ஏதோ ஒரு குறை இருக்கு, ஏதோ ஒரு எண்ணம் இருக்கு, ஏதோ ஒரு நிறைவேறாத ஒன்று இருக்கு. அதனாலதான் அந்த உயிர் பிரியாம அப்படி இருந்துட்டு இருக்கு. அப்படிங்கும் பொழுது திருவள்ளுவர் போய் கேட்கிறாரு, அம்மா நான் ஏதோ ஒரு குறை வச்சிருக்கேனா, இல்லை என்னுடைய ஏதாவது என்னை பத்தி சொல்ல வேண்டியிருக்கா, கேட்க வேண்டியிருக்கா, கேளுங்கம்மா அப்படிங்கிறது. அப்ப அந்த அம்மா கேட்டாங்களா, சுவாமி நான் திருமணமாகி வந்த நாள் முதல் நாள் உங்களுக்கு உணவு பரிமாறினேன். சாப்பாடு கொடுக்கும்போது ஒரு கிண்ணத்துல தண்ணியும் ஒரு ஊசி கொண்டு வைக்க சொன்னீங்க, அதை வச்சேன். ஆனா இப்ப வரைக்குமே எனக்கு உயிர் கூட போக போகுது. ஆனா இப்ப வரைக்குமே அது எதுக்கு வச்சீங்க, எதுக்கு வைக்க சொன்னீங்க, நான் எதுக்கு வச்சேன் எனக்கு தெரியல, அதை தெரிஞ்சுக்கணுங்கிறக்காட்டா அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. அப்பதான் அவர் சொன்னாரோ, சாப்பிடும் பொழுது சாதம் ஒரு பருக்கை, ஒரே ஒரு பருக்கை கீழே சிந்தனாலும் அந்த ஒரு பருக்கைய சோத்து கையோட எடுத்தோம்னா கைவிட மண் ஓட்டிக்கும்ல. அப்ப அந்த ஊசியில குத்தி அந்த கிண்ணத்துல அழைச்சிட்டு தண்ணியில் அழைச்சிட்டு வெறும் தட்டில் போட்டு சாப்பிடணுமா. ஏன் தெரியுமா? ஒரு பருக்கையை ஒரு நாள் வீணாக்கணும்னா வாழ்நாள்ல ஒரு நாள் பட்டியா இருக்குமா. ஒரு வேளை ஒரு பருக்கையை வீணாக்குனா ஒரு நேரம் பட்டியா இருக்குமா. இதை அன்றைக்கே பெரிய ஞானி விஞ்ஞானி புலவர்னு தெய்வ புலவர்னு சொல்றாங்க வள்ளுவரை. எத்தனை பேர் புலவர்னு பேர் வாங்கினாங்க? கம்மன் சொன்னாங்க, காலமேரத்தை சொன்னாங்க, காக்கை பாட்டியர் சொன்னாங்க, முத்தப்புத்திர சொன்னாங்க. ஆனால் தெய்வ புலவர்னு ஏன் வள்ளுவர் சொன்னாங்கன்னா, தேவலோகத்தில் இருக்கிறது எல்லாமே கூட இந்த உலகமே பூமி சுத்துவதுன்னு முதல்ல சொன்னது அவர் தான். 2000 வருஷத்துக்கு முன்னாடி சுழன்றும் ஏற்புனது உலகம், அதனால் உழந்தும் உள்ளவே தலை. என்னைக்கா இருந்தாலும் எல்லாரும் யார் முன்னாடி போய் ஆகணுமா? விவசாயி கடிதமான விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி முன்னேற்ற பாதையிலே வளர்ந்து வைத்து குழுமோத்தாய் அதற்காக தினம் உழைத்து மண்ணிலே முத்தெடுத்த
கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி. தொழிலாளி. எப்படி விதமான இயந்திரங்களை கூட மனிதர்கள் உருவாக்கிடலாம். அந்த விவசாயத்தை மனிதர்கள் செய்தால் மட்டும்தான் மனிதர்கள் உயிர் வாழ முடியும். இந்த வார்த்தை மட்டும் ரொம்ப கவனமா சொல்லணும். தொழிலாளி 3 லாவர்கள் வருது. தொழிலாளி. கடவுள் என்ற முதலாளி முதல்ல இந்த உலகத்துல யார் கண்டுபிடிச்சாரோ? விவசாயத்தை கண்டுபிடிச்சாங்க. அதனாலதான் சுழன்றும் ஏற்படுறது முழந்தும் உலகத்திலே எல்லா இன்னாதான் கொக்கா பறந்தாலும் சோத்துக்கு இருந்தாலும் பண்ண முடியும். கலெக்டர் இருந்தாலும் ஒரு நாளைக்கு சாப்பாடு இல்லைன்னு கையெழுத்து போட கூட சத்து இருக்காது. விவசாயிகள் சேர்த்துல கால் வச்சாதான் நம்ம கை வைக்கணும். அப்படிப்பட்ட விவசாயி நீங்க பாக்குறீங்க. அப்படி இருந்தும் கூட அடுத்த வருஷத்துக்கு ஆசைப்பட மாட்டேன் நீங்க சொல்றீங்களே, நம்ம அணிந்திருக்க கூட நீங்க நினைக்கிற மாதிரி வள்ளி நான் இல்லைங்க. அடுத்தவர்களுடைய பொருளுக்கு ஆசை இம்மி அளவு கூட நான் ஆசைப்பட மாட்டேன். நான் தலைய சச்ச 1000 மான் ஓடி வரும். மான்ல இருந்து என்ன எல்லா விதமான விலங்குகளுமே ஓடி வரும். உங்க மானுக்கு ஆசைப்படக்கூடியவள் இந்த வள்ளி கிடையாது. போங்க 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 உள்ளம் தித்திக்கும் நோமனாய் பத்தானவனாகி இதுவரை வேறு யாரையுமே பத்தாதவனாகி விண்ணாகி மண்ணாகி நீராகி நெருப்பாகி இறுதியில் தன்னை உண்டாக்கி நெத்தியில சிவச்சு பசுமதி பாசம் பசுமதி மேல பாசம் அதான் பசுமதி பாசம்
சரி, சொல்லுங்க நீங்க சொல்லுங்க. பசு என்ன சொல்றது சொல்றீங்க? பாசம்னா பசு என்றால் நன்றியை குறிக்கும். கண்டிப்பா பாசம் என்றால் வழிபட வழிபடத்தை குறிக்கும். பசு பதி பாசம் பாசத்தை பதிக்கிறது சிவலிங்கத்தை குறிக்கும். அந்த சிவலிங்கம் மேல நீங்க பாசம் வச்சதுனால பசுபதி மேல பாசம் வச்சிருக்கீங்க, சிவச்சு நினைச்சிருக்கீங்க. எச்சையில் திருநீர் அணிந்து கொண்டு இப்படி வாய்க்கு பூசாம பொய் சொல்றீங்க. மான்குட்டி இல்லைன்னு, மான்குட்டி எதுன்னு தெரியலன்னு கூட சொல்லுங்க, நான் விட்டுறேன் கேட்கலுங்க. ஏன்னா உங்களுக்கு நீங்களே என்ன மாதிரியே சின்ன பையன், சின்ன பிள்ளை. அப்ப சின்ன பிள்ளைகளுக்கு தெரியாம ஏதோ பேசலாம், பெரியவங்க ஏற்றுவாங்க. ஏப்பா அந்த பையன் ஒரு சின்ன பையன், அந்த பிள்ளை ஒரு சின்ன பிள்ளை, ஏதோ தெரியாம பேசுங்கன்னு மன்னிச்சுவாங்க. ஆனா இல்லைன்னு பேசணும் வச்சுங்க, அதை ஒத்து மாட்டாங்க. இப்ப நீங்க இல்லைன்னு பேசுறீங்க பத்தியா, இதை யார் இந்த உலகத்துல இல்லைங்கிற வார்த்தையை இருக்கக்கூடாது. கர்ணன் வாழ்ந்த நாட்டுல வறுமை இல்லையாம், பஞ்சம் இல்லையாம், பசி இல்லையாம், பட்டினி இல்லையாம், அங்க இலவசமே இல்லையாம். ஆனால் அதை எப்படி புலவர் எழுதுறாரு, பஞ்சம் இல்ல, பசி இல்ல, பட்டினி இல்ல, சாவு இல்ல, அப்படி எழுதாமா, இல்லைங்கிற வார்த்தை வரக்கூடாது எழுதுறாரு. மன்னவர் கை கொண்டு பொருளை நீட்டுவார், மற்ற வெப்பணிந்து கொள்வார், மாமன்னன் கண்ணனோ தன்னால் கரம் நீட்டுவார், மற்றவர் எடுத்து கொள்வார். பலகை கொடுப்பதை இடதுகை அறியாமல் வைத்தவர் கர்ணவீரம், வறுமைக்கு வறுமையை வைத்ததோர் மாமன்னன். வாழ்கவே வாழ்க வாழ்க. வறுமைக்கு வறுமையை வைத்ததோர் மாமன்னன் வாழ்கவே. அதை வாழ்ந்த நாட்டுல எப்பா வறுமை எங்க பாருங்க, வறுமை வறுமைங்கிறாங்கல்ல, அது எப்படி கருப்பா இருக்குமா மஞ்சளா இருக்குமா அப்படின்னு தேடி பார்த்தா எங்கேயும் தெரியல. அப்ப அந்த ஏன் நீங்க சொன்ன மாதிரி அந்த நாட்டுல வறுமை இல்லை, பஞ்சம் இல்லை, பட்டி இல்லை சொல்லலாம். ஏன் சொல்லல, பொதுவா பொம்பளை பிள்ளை இந்த இல்லை இல்லைங்கிற வார்த்தையை அதிகமா பயன்படுத்தாதீங்க. கல்யாணம் ஆயிடுச்சு அவங்களுக்கு, இன்னும் ஆகல. எனக்கு மாதிரியே உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. எனக்கு ஒரு கல்யாணம் ஆச்சு, முடியல குழந்தைங்கம்மா. வேடுவரே, நீங்க என்னதான் நினைச்சு பேசிக்கிறீங்க? மான் வேகமா மன வேகமா பாங்க. ஒரு மான் வேகத்துக்கு ஒரு மனுஷனால ஓடவே முடியாது. எப்படி இப்படி சாத்தியப்படாத பொய்யெல்லாம் அடுக்கடுக்க அதுவும் விடுஞ்சிருச்சு. இதுக்கப்புறமாவது பொய் சொல்லாம உண்மையை சொல்லுங்க. நல்ல சௌரியமான பேசுறாங்க தோதுக்கு. நான் என்ன அவசரத்துல ஆத்திரத்துல வேகத்துல அதை நீங்க என்னுடைய மனநிலையை புரிஞ்சுக்காம அவர் எப்படி எந்த வழியில போறாரு அதை தழுவி நம்ம போனா தானே நீங்க நினைக்கிறீங்க என்னை எதிர்த்து பேசினாவே நீங்க ஜெயிச்சுட்டதா தப்பு. எனக்கு ஒத்துழைச்சா மட்டும்தான் நீங்க ஜெயிக்க முடியும். ஒரு போட்டியில ஒரு பரிசு, ஒரு கனி, ஒரு பழம் வச்சுக்கிறேன். முதல் பரிசு யாரோ அவங்கள்ட்ட பழம், அவங்கள்ட்ட கனி. இந்த போட்டியில நான் ஜெயிச்சாலும் பரிசு உங்களுக்கு தான் கனி, நீங்க ஜெயிச்சாலும் வெற்றி கனி உங்களுக்கு தான். அதாவது வெற்றி தோல்வியில வேடுவரே, எனக்கு வெற்றி பெற்றவங்களை விட தோல்வி அடைந்தவங்களை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா தோல்வி அடைந்தவங்களுக்கு தான் மன வலிமை அதிகமாக இருக்கும். ஆமா, அனுபவம். ஆமா, என்னது அனுபவம். ஒவ்வொரு தோல்வியும் ஒவ்வொரு அனுபவமா இருக்கு. கண்டிப்பாக. அப்படி மன வலிமை உடைய உங்க மான் இங்கு வரவில்லை. அதனால் பக்கத்திலே பார்த்தாலும் பார்த்திருக்கேன், பலகுட்டிய பார்த்திருக்கேன். நீங்களே பாடுங்க, ஏற்கனவே எனக்கு வேற வெறும் ஏன் வந்ததுல இருந்து இப்படியே நீங்க பேசிட்டே இருக்கீங்க? அப்படியே பழகி போச்சு. ஜென்ம பத்தி செருப்பா அடிச்சா போவார் வாய்ப்புல. அந்த காலத்துல நான் இந்த தொழிலுக்கு வந்து 3 வருஷம் ஆகுது. ஆனா இந்த மாதிரி பேசி மொத்தம் 3 வருஷம் ஆகுது. மொத்தத்துல இந்த மாதிரி உங்களை மாதிரி இப்படி அழுங்காம இந்த பிள்ளைகளை நம்பவே கூடாது. மெல்ல பேசினா சிக்கல் பின்னாடி இருக்கு அர்த்தம். படப்படன்னு 5 மணி நேரம் பேசுறது பத்திலாம் அதுகிட்ட ஒண்ணு சூது வடையா இருக்காது. இந்த மாதிரி முன்னாவே அது குடும்பத்துக்கு அதாவது நாங்க தெளிவா யோசித்து சிந்தித்து பேசுறோம். அது உங்களுக்கு தப்பா தெரியுதா? இல்ல வந்ததுல இருந்து என்னை குறையா சொல்லிட்டே இருக்கீங்களே, ஏன் அப்படி? எனக்கு பிடிக்கல. போட்டியா, பொறாமையா, இல்ல வருத்தமா? உங்களுடைய மொழியில சொல்லணும்னா வருத்தமா? உங்களை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. என்னை பார்க்கவே பிடிக்கலையா? அப்புறம் எதுக்கு போய் சொல்லணும்? நான் உங்க அண்ணன் மாதிரி இருப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா உங்க அண்ணன் எவ்வளவு பரவாயில்ல. உங்க அண்ணனே நல்ல பிள்ளையாக்கீங்க. அந்த பையனாவது ஏதோ அறியாத பையன், தெரியாத பையன், கொஞ்சம் மூல வளர்ச்சி இல்லாத பையன் அந்த பையன் பேசுறாப்புல அதை ஏத்துக்கலாம். மூல வளர்ச்சி படித்த பெண், அதுலயும் வந்து ரொம்ப நாகரிகமா பேசுறீங்க. இது வரைக்கும் வர்ற பொம்பளை எல்லாம் நான் நிறைய பேர் பெண்கள்கிட்ட பேசி பாக்குறேன். மானுக்கு தர முடியாது என்ன இப்படியெல்லாம் கூட பேசுறாங்க. அப்ப அது எதுனா தெரியுமா? அது உசு பேத்துற நம்மள எங்க நீ செய்ய பாப்போம். பலகுட்டிய பார்த்திருக்கேன், பலகுட்டிய பார்த்திருக்கேன்,
பெண்கள்லாம் கண்ணாடி மாதிரி இரும்பு கொண்டு போய் கண்ணாடியில விழுந்தாலும் கண்ணாடி போய் இரும்பு கொண்டு விழுந்தாலும் சேதாரம் யாருக்கு? எது உடையும்? கண்ணாடி தான் உடையும். ரொம்ப தத்துவங்கள் எல்லாம் நல்லா பேசுறீங்க. இவ்வளவு தத்துவங்கள் பேச தெரிந்த ஒரு வேடுவரனால ஒரு மானை பிடிக்க முடியலன்னு நினைக்கிற போது ரொம்பவே எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இருந்தாலும் பக்கத்தில கொடுத்திடமா என் மனசை கொஞ்சம் தெரிஞ்சுக்கமா, என் மனசை கொஞ்சம் தெரிஞ்சுக்கமா, துடிக்கிறோமா, பார்க்க துடிக்கிறோமா, பேச துடிக்கிறோமா, பேச துடிக்கிறோமா. மஞ்ச கயிறு மஞ்சள் மஞ்ச கயிறு கட்டணுமா, மஞ்சள் கயிறு கட்டணுமா? அந்த பையன் ஒரு நாட்டு கட்டுமா மஞ்ச கயிறு மக கொடுத்திடமா, மக கொடுத்திடமா, மனசு கொஞ்சம் தெரிஞ்சுக்கமா, யார துடைக்கிறோமா, கட்டி முத்தம் கட்டையாட வந்து கட்டையாட வந்து காட்டுவாடு மாடு வந்து அதனாலே ரொம்ப என்ன விட பொம்பளை பிள்ளைலாம் இலை போல இலை இலை பார்த்திருக்கீங்களா? இந்த இலைக்கு பாருங்க இப்படி முளைச்சு வரும்பொழுது அது என்ன சொல்லுவோம், தளிர். தளிர். அப்புறம் கொஞ்சம் பெருசா வந்துச்சுன்னா கொழுந்து. கொழுந்து ரெண்டு வந்துருச்சா? அப்புறம் பெருசா வந்துச்சுன்னா இலை. அது காஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் சருகு. பொம்பளை பிள்ளைகள் பாருங்க, பெண் குழந்தை, அடுத்து சிறுமி, அடுத்து குமரி, அதுக்கடுத்து கிழவி. கிளவியா? கிளவி என்றால் எதன் பொருளை? கிழவினா தள்ளாத வயசுல இந்த பக்கம் வரும் ஆண்குட்டியை பார்த்தீங்களா? அதாவது பெண்கள் என்னதான் கிளவி ஆனாலும் அவர்கள் எப்பயுமே தலைவி தான். அதுலதான் சுவை. எப்படி கேளுங்க, வீட்டுல ஒரு வயதானவர் இருக்காங்கன்னா அதுலன்னா என்ன சொன்னேன், மானே கொடுத்திடமா, மாடே கொடுத்திடமா, என் மனசை கொஞ்சம் புரிஞ்சுக்கமா, என் மனசை கொஞ்சம் புரிஞ்சுக்குமா. எப்பா எங்களுக்குள்ள 1000 இருக்கும், ஓ மனசு அந்தமா புரிஞ்சு என்ன ஆகுது? நாங்க ஒரு குடும்பம், என் மனசை புரிஞ்சுட்டா கூட அதுல ஏதாவது ஒரு உங்களுக்கு இருக்கு இந்த ஏதாவது சம்மந்தம் இருக்கா? ஒத்தாசனை வேற என்ன? வேடுவர் மனசை கொஞ்சம் புரிஞ்சுக்கமா, வேடுவர் மனசை கொஞ்சம் புரிஞ்சுக்கமா, மானே கொடுத்திடமா, என் மனசை கொஞ்சம் தெரிவிக்கமா, ஆக்க துடிக்கிறோமா, பேச துடிக்கிறோமா, ஏறாத மலையும் இல்லாத மேடை இல்லை, ஏறாத மலையும் இல்லாத மேடை இல்லை, ஈராத இந்த சொல்ல கேளாதோ என்று தூரமான பொறுப்பே சுகமா கொண்டு செல்வே, நானே கரைச்சிலே வழி கிடைக்கலாம் ரசிப்பே, நானே 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 தாடாடே தாடாடே தானே உன்னோடு தாடாடே தாடே தானா தானா தானா. ஆம்பளை பிள்ளைலாம் விஷம் மாதிரி, பொம்பளை பிள்ளைலாம் கறந்த பால் மாதிரி சுத்தமான பிள்ளைகள். ஆம்பளை பிள்ளைல ஏன் விஷம் மாதிரி போயிடும் தெரியுமா? இந்த தேள் வந்து கொடுக்குல விஷத்தை வச்சு கலையும். இதுல கொடுக்குல கொடுக்கு தேள் விஷத்தை வச்சு கலையும். ஆம்பளை பிள்ளைங்க அப்ப அந்த விஷம் போய் பால்ல விழுந்தாலும், பால் வந்து விஷத்துல விழுந்தாலும் எது கெடும்? பால் தான் கெடும். பாலா போயிடும். நீங்க என்கிட்ட பேசியிருந்தாலும் நான் உங்கள்கிட்ட பேசியிருந்தாலும் 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. கண்டிப்பா. அந்த 4 பேர் வேற எங்கேயும் வெளியில இல்ல, நல்லா இந்த பக்கத்துல தான் இருக்காங்க, பாத்துக்க. இவ்வளவும் தெரிஞ்சிருந்தோம் ஒரு மங்கை பெண் கிட்ட இப்படி எல்லாம் நீங்க வந்து விதாண்டவாதம் பேசுறது சரியா இருக்கா? பெட்டிக்கார வந்து நல்லவன்னு வச்சுக்க, நம்ம பேசிட்டு என்ன பாரு, ஏதோ அக்காவும் தம்பியும் பேசிட்டு இருக்காங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி பெருந்தமே எடுத்துவாரு. அந்த பொண்ணு அக்கா போல இருக்கு, அவர் தம்பி போல இருக்கு, அக்கா தம்பி பேசிட்டு இருக்காங்க. அவர் நல்ல மனுஷன், அவர் மனசுல அவர் நினைக்க தோணுது, அவர் அப்படி நினைப்பாரு. அதே சமயத்துல இந்த அண்ணன் இருக்காருல்ல திருடங்காரன், அவர் என்ன நினைப்பாருன்னா, அவர் கொஞ்சம் கரட முரட அம்மாயும் வேற பேசிட்டு இருக்காங்களே, அவர் கற்பனைக்கு அது அவர் கண் பார்வைக்கு அந்த மாதிரி கூட இருக்கும். அப்ப அடுத்து அத்தா என்ன நினைப்பாரு, ஓஹோ அவர் பேர் விரும்புறாங்க, அதனாலதான் காட்டுக்குள்ள அந்த பிள்ளை குறி வரட்டுற மாதிரி வந்துருச்சு. அதாவது பரவாயில்ல வேடுவரே, வந்ததுல இருந்து என்ன ரொம்பவே வந்து பெருமையா பேசிட்டே இருக்கீங்க. வயசுல மூத்தவங்க மாதிரி என்னை வந்து குறிப்பிடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அனுபவம்
போவோம். ஆக மொத்தம் பேசவும் விடுறதில்ல, பாட விட மாட்டேன். ஏன்னு கேளுங்க, நீங்க கஷ்டப்படுற பார்த்து என் மனசு தாங்காது. இல்ல பேர் எடுத்துருவேன்றதுனாலயா என்னன்னு தெரியல. நீங்க தான் எனக்கு பயம் வந்துருச்சா? நீங்க தான் கவிஞர் காயத்ரின்னு உங்களுக்கு போட்டாங்க, எனக்கு தானே வெறும் பேரா போட்டு விட்டாங்க, ரிப்பேர் ஆகி விட்டாங்க. நான் உட்காந்துருக்காரு பத்திரிகை அடிச்சு. அதனால நீங்க பேசி கவிஞர்னு பேர் எடுத்துலாம்னு நிக்கிறீங்க. நீங்க எல்லாம் செப்பு சில மாதிரி வெளியில வந்து நின்னாே போதும் பேர் வாங்கிருக்கீங்க. நாங்கெல்லாம் அப்படி இல்லை, கரெக்டா கத்தி பேசி அதை பண்ணி அப்பதான் ஏதோ 65 குடிக்க முடியும். நீங்க அதையும் எடுத்து விட்டுறாங்க தெரியும். நீங்க ஏற்கனவே பேர் வாங்கிட்டீங்க. நான் இப்பதான் வந்தேன், ஏதோ 2 பாட்டு பாடிட்டு போறேன்னு கொஞ்சம் பெருந்தன்மையை விட்டு கொடுங்க. அதனால ஒன்றும் தப்பு இல்லை. நாங்களும் முளைச்சிருக்கோம். வாழைப்பழத்துல ஊசி மனசுக்குள்ளே எல்லாம் தேடி பாரம்மா, மனசுக்குள்ள தேடி பாரம்மா. வெளியில தேடினோம்னா நிறைய விஷயத்தை கண்டுபிடிக்கவே முடியாது. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றான் ஞானத்துக்கு ஒரு கேள்வி. செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் ஒரு கேள்வி கேட்டார். யாரு கேட்டது? குருநாதர் சீடரை கேட்கிறார். சீடரு குருநாதர் கேட்கிறார். குருநாதரே, செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும்? ஒண்ணு செத்து போச்சுன்னா அதுல ஏதாவது பிறக்குமா? பிறக்காதா? தெரியலன்னு கூட சொல்லுங்க, இப்படி ஆட்டாதீங்க. தெரியலன்னு சொல்லிட்டு போங்க, தெரிஞ்ச மாதிரி பிறக்காது. செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் செத்து போச்சுன்னா அதுல இருந்து ஏதாவது ஒண்ணு பிறக்குமா அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். ஆனா அதுக்கு என்ன சொல்றாரு சொன்னா, அத்தை தின்று அங்கே கிடக்கும், அத்தை தின்று அங்கே கிடக்கும். மனம் பேரின்பத்தில் அழிச்சுன்னு வச்சுங்க. நான் சொல்ற வார்த்தையெல்லாம் பேரின்பமா தெரியும். மனம் சிற்றின்பத்தில் அழிச்சுன்னு வச்சுங்க. வாச ரோஜா வாடி போலாமா அப்படின்னா, மனம் பேரின்பமா இருந்துச்சுன்னா வாசமான ரோஜா வாடி போலாமா அப்படி எடுத்துக்கோ. மன சிற்றின்பத்தில் அழிச்சுங்க. வா சரோஜா வாடி போலாமா, ஆகா சரோஜா எடுத்துட்டு வந்துடும். ஏண்டா சாடையாவா கூப்பிடுற நீ அப்படின்னு. அப்ப மனசை பொறுத்தாரு. நான் மான்குட்டின்னு சொல்ல பார்த்தீங்களா, அது எதுன்னு உங்களுக்கு தெரியும். நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும். வேடுவரே, வேடுவரே, உங்க பேச்ச பார்த்தா ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. மான காட்டுக்குள்ள தேடி பாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுல ஒரு நியாயம். மனசுக்குள்ள தேடி பாரு அப்படிங்கிறீங்க, ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. நீங்க பஞ்சத்துக்கு வேடுவரா, இல்ல பிழைப்பிற்காக வந்த வேடுவரா, இல்ல பரம்பரை வேடுவரா? வேடுவர் மாதிரி வேட விட்டு வந்த மாதிரி இருக்கு. நேற்று நடுமரத்துல சாப்பிட்டாங்களே, புளிய மரத்துல படுத்துட்டு தென்னை மரத்துல இனத்தவரா இருந்து கொண்டு இனத்தவர் செய்யக்கூடாது வேடுவரே. நாளைக்கு இப்படியே கொரோனா படுத்து வேண்டியதான். அங்கே கேட்க கஞ்சி குடிச்சுட்டு அப்படியே பொழப்பு போயிட்டு இருக்கு. அப்ப சொல்றதெல்லாம் பொய்யா? இப்ப சொல்லிட்டு இருந்ததெல்லாம் பொய்யா? என்ன சொன்னேன்? நீங்க வேடுவர் தானே? வேட்டைக்கு போற இடத்துல அங்க எங்கட கஞ்சி எடுத்து அங்க வாங்கி சாப்பிட்டு. ஓ, அப்ப கொடரோட பக்கத்துல வேட்டைக்கு போயிட்டு ஊரே நெருஞ்சமா நீ என்ன உரக்கண்ணா பார்க்குமானு உள்ளே எல்லாம் மனசுக்குள்ளே எல்லாம் தேடி வெளியே தேடினோம்னா கடவுளை பார்க்க முடியாது. கண்டிப்பா ஐயப்ப கோயில பாக்குறேன், திருப்பதியில பாக்குறேன், திருச்செந்தூர் போறேன், பழனி போறேன், அங்க போறேன், இங்க போறேன். அங்கெல்லாம் இல்ல. எங்க இருக்காரு? வேடுவரே, நீங்க மயக்கத்துல இருக்கீங்க அப்படின்றது நல்லாவே தெரியுது. எப்பவுமே நிதானத்துல இருக்கிறப்பதான் நம்ம எதா இருந்தாலுமே வார்த்தைகளை வந்து பேசணும். நீங்க வந்து இப்ப நிதானம் ஆயிட்டேன். இப்ப நீங்க ஹோமா ஸ்டேஜ்ல இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். மயக்கத்துல இருக்கீங்க. இருந்தாலும் பக்கத்திலே கண்ணிமான் இருக்கு, அதன் அருமை புரியல. அருமை தெரியல உனக்கு. பாதையிலே
என்னுடைய நேரத்தையும் வீணடிக்கிறீர்கள். எண்ணத்தோட பார்க்கணும். நீங்க பாக்குறீங்களே பச்சை கண்ணாடியை போட்டு பார்த்தோம்னா பாக்குறப்பறம் பச்சையா தான் தெரியும். அதேதான் வேடுவரை நான் சொல்றேன். உங்க மான் இங்க இல்லாதப்ப இருக்கிற மாதிரியே பாக்குறீங்க, பிரம்மையா இருக்கு. அதனாலதான் உங்களுக்கு அப்படி தெரியுது. உங்களுக்கு நீங்களே பேசிட்டு இருக்கீங்களா? கருத்தை முடிச்ச மாதிரியே பேசாது. இல்ல இல்லன்னு சொல்லாதீங்க. நீங்க தான் வேடுவரை அப்படி பேசிட்டு இருக்கீங்க. ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு வீட்டுக்கு போனீங்கன்னா புருஷன்ட்ட போய் அரிசி இல்ல, பருப்பு இல்ல, எண்ணெய் இல்ல, உளுந்து இல்ல, கடுகு இல்ல, அது இல்ல, இது இல்லன்னா அப்படி எரிச்ச கட்டுவாரு. எப்ப பார்த்தாலும் வெளில இல்லைன்னா இல்லைன்னு தானே சொல்ல முடியும். அப்படி சொல்லக்கூடாது. ஏங்க அரிசி குறைவா இருக்குங்க, அரிசி குறைவா, அப்புறம் எப்படி சாப்பிடுவீங்க? அரிசி குறைவா, அரிசி என்ன அப்படியே ஒரு மூட்டையா தூக்கி அரிச்சிருங்க, ரெண்டு படியா தானே எடுப்பீங்க. ஒரு 4 படி அரிசி இருக்கும்போது அரிசி குறைவா சுத்தமாவே இல்லைன்னா எப்படி? ஒரு பருக்க அரிசி கூட இல்லைன்னா எப்படி சொல்லுவீங்க? தீர்றதுக்கு முன்னாடியே சொல்லணும். புருஷன் என்ன மனம் வச்சே இருப்பானா? அப்ப நீங்க மான் வந்ததுக்கு அப்புறம் வந்திருக்கணும். அரிசி குறைவா இருக்கு, எண்ணெய் குறைவா இருக்கு, பால் குறைவா இருக்கு, உளுந்து குறைவா இருக்கு, கடவு அப்ப இருக்கு. அரிசி வா, அரிசி வா சொல்லுங்க. அரிசி வா, அரிசி வா, ஹரி சிவா. ஹரியும் சிவனும் ஒண்ணு, அறியாதவை வாயில மண்ணு. அப்ப அரியும் சிவனும் அரிசியில இருக்காங்க. அதனால இந்த அரிசி சாதம் சிந்துனா அதை எடுத்துட்டு இந்த அவையார்ல வள்ளுவர் அழசி உள்ள போட்ட என்ன காரணம்? அதுல அரியும் சிவன் இருக்காங்க. இப்பெல்லாம் விளக்க மாத்த போட்டு கூட்டுறாங்க சாப்பாட்டை. அப்படி கூட்டலாமா? அஞ்சே அண்ணே வெட்டி கட்டி தங்கம் வெட்டி எடுத்து காதல் என்னும் சாறு பிழுந்து தட்டி தட்டி சிற்பிகள் செய்த உருவமம்மா மான் தளதளவென்று ததும்பி நிற்கும் நல்ல பருவம். எனக்கு ஏற்ற மாதிரி உடம்பு உயரம் எனக்கு பொருத்தமா இருக்கிறத அப்ப நான் தானே வேலை நியாயம். இல்ல வேற ஏதாவது பொருத்தம் இருக்கா? எல்லா பொருத்தம் 10 பொருத்தம் இருக்கு. நானும் எத்தனையோ குட்டியை பார்த்திருக்கேன். என் மனசுல சின்ன ஒரு சபலை வந்தது இல்லை. ஆனா அந்த குட்டியை பார்த்த நாள்ல இருந்து என்னமா இது என் உடம்பு இப்படி போன காரணம் இந்த வெட்டி பிடிக்கிற நாய் மாதிரி. நீங்க மான பத்தி தான் சொல்றீங்களா? நல்லா கறியோட சோறு போட்டு வச்சாலும் வெட்டி பிடிக்கிற நாய் அந்த சோத்தை விட்டு வெட்டியை தட்டிட்டு நம்ம உடம்பு இந்த நோக்கத்துல கூட அவங்க எப்படி உடம்பு எப்படி இதே ஞாபகமாக தூக்கல் கடவு பூரா அப்படி கனவாக தான் வருது. நல்ல கடை வர்றது என்ன சொன்னேன்? காதலிலும் சாறு பிழிந்து தட்டி தட்டி சிற்பிகள் செய்த உருவமம்மா மான் தளதளவென்று ததும்பி நிற்கும் பருவமம்மா
ஆகவே தேடி வந்த மானுக்குள்ள வேடுவரே, இதுவரை நீங்கள் தேடி வந்த மான் இங்கு இல்லை. இதற்கப்புறம் அந்தரத்தை வில்லாக்கி ஐந்தெழுத்தை அம்பாக்கி மந்திரத்தேர் ஏரியலும் மான் வேட்டை ஆடுதற்கு சந்திரரும் சூரியரும் தாம் போந்த காவலத்தை என்ன ஆகும் தெரியல. என்ன பொழப்பு வீணா போயிரு வேடுவரே. ஏன் பொழப்பா? ஆமா, ஏற்கனவே பொழப்பு வீணா போயிடுச்சு. ஏற்கனவே என்கிட்ட ஒரு குட்டி இருக்கு, அதனால ஏன் பொழப்பு வீணா போகாது. இதுதான் அந்தரடியா இருக்கு. வேடுவரே, பேச்சுக்கு பேச்சு பேசாதீங்க. பேச்சுக்கு பேச்சு பேசினா வெற்றியாளர் நினைப்பா உங்களுக்கு. நான் எதிர்த்து பேசுறது தப்புதான். உங்களை எதிர்த்து பேசக்கூடாது. நீங்க ஒரு பெரிய மனுஷி. ஆமா, இடத்துக்கு தலைவிக்கிட்ட நீங்க வந்து என் இடத்துல வந்து நீங்க இப்படி வந்து ஏன் கூட போட்டி போறது என்னால வந்து ஏத்துக்க முடியாது. இருந்தாலும் மன்னிச்சிடுறேன். பரவாயில்ல, விவரம் தெரியாத வேடுவரா இருக்கீங்க. இதுவரை நீங்க தேடி வந்தமா நீங்க இல்ல வேடுவரே. இதுவரை நீங்க தேடி வந்தமா நீங்க இல்ல. வாய் கொழுப்பு சீலையில வடின்னு பாருங்க. இப்ப மன்னிச்சு விட்டுறாங்க. அப்ப மன்னிப்பு கேட்டேன். அப்ப நீங்க கேட்கல, இருந்தாலும் பெருந்தன்மையா நான் வந்து நீங்க கேட்ட மாதிரி எடுத்துக்கிறேன்றேன். அப்படியே நான் மன்னிப்பு கேட்டாலும் கதவை சாத்திட்டு தான் கேட்பேன். கதவை சாத்திட்டு மன்னிப்பு கேட்கவே மனுஷன், மன்னிப்பு மன்னிச்சுக்கிறவே தெய்வம். ஆமா, நான் கதவை சாத்திட்டு பல பேர்த்த மன்னிப்பு கேட்டிருக்கேன். மன்னிச்சுக்க, என்ன பண்றது நடந்துச்சு. ஆனா நீங்க வந்து இப்ப நீங்க என்னை மன்னிச்சுட்டேன்னு சொல்றீங்கன்னா பரவாயில்ல. நீங்க வெளி உலகத்துல நிறைய சரித்திரம் படிச்சிருக்கீங்க. எம்.கே. ராதாகிருஷ்ணன் எங்க இருந்தாலும் மேடைக்கு வரும். கலை வேஷம் பண்ணணும். சம்பளம் மட்டும் வாங்குறீங்களா? மறுபடியுமா? தொழில் சுத்தம் இல்லை. நரசந்தனமும் புனுகும் கமலும் களவங்கள் நின்று இறந்து பிறந்தும் பிஜிஎம் போடுறாரு. என்ன அர்த்தம்? விரட்டான்னு அர்த்தம். சும்மா இருக்கிறதா? நானே கூச்சம். என்ன மாதிரி அந்த அம்மா கூச்சம் போறாங்க. என்ன கூச்சம்? கூச்சம்லாம் இல்ல. எதற்காக இந்த செயல் என்பது புரியாமல் தான். நான் வந்து உங்களை வந்து நான் வந்து உங்களை வந்து விரும்புறேன். நேரடியா சொல்ல சங்கடமா இருக்கு. இந்த பையன்ட சொல்லி சொல்லலான்னு பார்த்தேன். யாருக்கிட்ட சொல்லு? உள்ள கூட்டிட்டு போயிடுறேன். காயா இது மூலமா கொஞ்சம் தொட்டு பார்க்கட்டுமா? அடிக்குட்டி தண்ணி குட்டி தண்ணி தொட்டி இழந்துடுமா? காயா இது மூலமா தொட்டு பார்க்கட்டுமா? அடிக்குட்டி தண்ணி குட்டி தண்ணி தொட்டி இழந்துடுமா? பாவாடை மேலாடை எல்லாமே தண்ணி பூவா சுத்தமா நாளே தண்ணி எங்கள் பட்டு பயந்து மூஞ்சிட்டு பயந்து ஈரட்டு வயதான இளமொட்டு நான் பிறந்தா அவளை
வேற எங்க எங்களை எங்க வாங்க மனம் முடிக்காம அப்படியா அண்ணா என்னத்தா வேடுவர்னு ஒருத்தர் வந்தாரா? ஆமா மான தேடி வந்தேன்னு சொன்னாரா? சொன்னார். அவர் மான தேடி வரலையா அண்ணா? வேற ஏதோ மசாலா சாமான் என்னதான் தேடி வந்தேன்னு சொல்லிட்டாருண்ணா. நான் ஒண்ணு அந்த ஆள்கிட்ட கைமா தோணுவாங்களே. ஆனா ஒண்ணு இல்ல, என்ன தேடி வந்தாரா? அதுக்கு நீ என்னடா சொன்ன? எங்க அண்ணன்ட்ட ஏதாவது இருந்தாலும் பேசிக்கங்கன்னு சொல்லிட்டேன். ஆமா நான் ஏத்தி பேசிக்கிறேன். இல்ல அந்த ஆள ஒரு ஏத்தி பேசுறேன். சரிண்ணா. அப்படியா என்ன ஒரு வியப்பு இந்த இடத்துல ஒரு மரம் முளைத்திருக்கிறது. ஆசி நாதா கங்காதரா நாடத்தை மாத்திராதே. நான் கட்டி காத்த அந்த கோட்டை பையா நீதி அழிந்து விட்டதா? நாயம் பிறந்து விட்டதா? பொழுது விடிந்து விட்டதா? பல்பு எரிந்து விட்டதா? ராதாகிருஷ்ணன் காரு புறப்பட்டு விட்டதா? வேங்கை மரம் முளைத்தாலும் பரவாயில்லை. முளைச்சிருச்சு, இதுக்கு மேல பெரிய வசனமாயா? சரி என்ன பண்ணணும்? ஒரு கிளை 2 கிளை இல்லை, 6 கிளைகள் உள்ளது. 6 கிளைகள் என்றால் நான் வணங்கக்கூடிய அந்த ஆறுமுக முனியாண்டி, திருச்சந்திர முருகா, திருத்தணையில வேளா, ஊட்டியில சண்முகா, அங்கெல்லாம் கோயிலே இல்ல. ஆனா அந்த மரத்தை வெட்ட வேண்டும். மிஷின் வேணாம், ஜேஜிபி வேண்டாம், நான் கோடாரிகள் வெட்ட போகிறேன். மரத்தை வெட்ட ஆசை, மரத்தை வெட்ட மரத்தை வெட்ட. அப்ப நீங்க தானே? நான் வேற யாரும் நினைச்சு தூக்க அசதியில பாடிட்டேன். உங்கள்கிட்ட நான் பாடுவேன்னா கண்ணே கண்ணே குஞ்சுத்தா கோழி மகளே, ஏதோ ஒரு சப்தம், சப்த சுரங்கள் 6 சுரங்களில் எது மென்மையானது, அதிலும் ஒரு சுவையந்து ஏன் இந்த பலத்துடன் கோமணத்துடன் இங்குற்று ஆண்டியான பழனி சண்முகா ஈசா இது நாயமா, திருத்தணியில் வேளா திருக்குமரா, மார்கழி பிறந்தவுடனே மாலை அணிவித்தை கண்டா பாட்டை கேட்டு பொறுக்க முடியாம ஆதரத்தி மாலை உனக்காதாண்டி பேசிக்கிட்டு உனக்கு பத்து கிடைக்கல ஐயாமே சொன்னாரு. இடத்துல மரம் முளைச்சிருக்காது, மரத்தை பப்புடுக்காரங்க டான்ஸ்காரங்கள பாப்பளம் அது டான்ஸ்கார இல்ல, பெரிய தாமரை மூடிக்கு வைடா. அந்த பிள்ளைங்க பார்த்தாலும் 4 கோட்டையும் அழிச்சிட்டு வந்து 2 வருஷம் மண்ணெண்ணெய் இல்ல, நல்லெண்ணெய் இல்ல. நீங்க டான்ஸ் போடுங்க, மரத்தை வெட்ட போறேன். நடிப்பு 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 கவலி சொல்லுது. கவலி சத்தம் படக்கை கவலி சொன்ன படக்கே கெமுளி சொன்ன என்ன நடக்கும்? வந்த வினைகள் தீர்ந்துவிடும். எனக்கே கவலி சொன்னான், கீகாடெல்லாம் மேகாடா வளர்ந்துவிடும். மேற்கே கவலி சொன்னான், மேஞ்ச செப்பலியாடு வெள்ளாடு புழுக்க ஓடாது. தெற்கே கவலி சொன்னான், டே பிளஸ் யாவும் ஏ பிளஸ் ஆவா. அங்க யாரோ வந்துட்டு இருக்காங்க.
தெரியாம தெரிய உனக்கு எதுக்கு இந்த குழப்பு? ஒரு பைக்கு 2 இன்ச்சு பக்கத்துல 2 இன்ச்சு அதை இப்ப ஆபரேஷனுக்கு அனுப்பிட்டீங்க. கழுத்துல வச்சுட்டீங்களா? சம்பவ மகாதேவா மங்களம் உண்டாகட்டும். சாம்பார்ல உப்பு இல்லையா? என்ன சொன்ன? நீ யாருப்பா? ஐயா தாத்தா, இந்த அம்மா யாரு, இந்த பையன் யாரு? நான் வந்து லெக்சரா இருக்கேன், நம்ம டீச்சரா இருக்கேன். நான் நம்பிராஜமயன் வீரத்தேவன் தாத்தா. இது தோழிகள். அப்படியா? என் தங்கை ஒருத்தி இருக்கிறேன். ஏண்டா கரெக்ட் பண்ண. அப்படியே உடனே நான் கேட்கணும், நீ கேட்கிறேன். ஒரு டைலாக் மாத்தி பேசுறீங்க. பச்சை பிள்ளைய கூட்டிட்டு வந்து காட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு பச்சை பிள்ளை நானும் சுத்தமா தான் ஊத்திக்கிட்டு இருக்கேன். அவ பிள்ளை வந்து சரி கட்டி கொடுத்த பிள்ளை வந்து தலை வள்ளியை பார்க்க வேண்டுமே நான். எங்கிருந்து வரைய? ஒரு கடைசி ஆசை. கடைசி ஆசையா? அந்த பிள்ளை பார்த்து விட்டு இப்படித்தான் சொல்லி 300 மசைக்கு மேல நெல்லி வாடி இருக்கேன். தங்கச்சி இயல்பா முடியா? அவரு நம்ம ஓய்வுக்கு எலி போடுறோம்ல, ஆள் வாட்சி தாத்தா வெகு தூரத்தில் இருந்து வருகிறார். தாத்தா தூரம் எத்தனை தீர்த்தங்கள் ஆடி இங்கே வந்து கொண்டிருக்கிறார். அவர் முகத்திலே வாட்டம், பசிகளோட நோக்கம். அடே கிருக்கா, அதெல்லாம் நான் சொல்லண்டா. தாத்தா காசு சரி விடு, உனக்கா பேசிட்டு ஆளுக்கு 65 ரூபா கழிச்சுக்கிறோம். நான் எல்லா நதியிலும் நீராடி விட்டேன். என்னடா கங்கா தெரியுமா? இது சீரியல் கங்கா யமுனா காவேரி அதானே? கங்கா யமுனா சரஸ்வதி சங்கமம் காலவெரி காலவெரி லேசக்கம் கூட்டவெரி காவிரியா காவேரி எல்லாம் நீராடி விட்டு குமரி தீர்த்தம் ஆடலாம் என்று வந்த இடத்துல சிம்பிள் அடிப்பா. சிம்பிளா காட்டு. ஆடு மாவாங்குது, வீடு போகுது. இந்த வயசுல உனக்கு குமரி கேட்கிறதா கிழவா? நீ எல்லாம் இப்படி இருக்கும்போது நான் நன்றி நன்றி. உடல் மெலிந்து அத்தியால் உடல் மெலிந்து அக்கியம் 14 அக்கியம் பெருவாய் அக்கியம் 14 அக்கியம் பெருவாய் அத்தியால் உடல் மெலிந்து மாமா மாமாலே பசியா இருக்கா? இந்த வச்சிருக்க பொட்டுக்கும் இந்த குடும்பிக்கு பார்த்தா எனக்கு மாமான்னு வாயிலா கூப்பிடலாங்க. நல்லா கூப்பிடு. ஏன்னா நான் நமஸ்காரம் இல்லையா? எதுவுமே இல்லையா? தேனும் தினை மாதம் என்ன ஆச்சு? ஒரு 4 உருண்டை ஊற்றிடலாம். ரொம்ப பசியா? 4 உருண்டை நம்ம கேட்கணும். அதுக்கு மேல கேட்டோம்னா ஏன் இப்படி ஒரு நிலைமை முதியவரே உங்களுக்கு? 4 அண்ணா, தேனும் தெரியுமா கொண்டு வந்து விட்டீர்களா? தேனும் தெரியுமாவும் 4 உருண்டை கேட்டிருக்கேன். எனக்கு 2 கொடுத்துருங்க. ஆளுக்கு 2 போயிடும். சோள பொரியாது. சரி பெருசு என்ன ரொம்ப அதிக பெருசு பழைய சட்னி. அண்ணா கொடுங்க அண்ணா. நீ கொடுத்தாதே வாங்குறேன். இல்ல இல்ல நான் சின்ன பிள்ளை. நீங்க 2 பேரும் கொடுத்தா நான் வாங்கி கொடுக்க மாட்டேன். அண்ணா நான் தரேன் தாத்தா. அப்படி விலை வந்துச்சுனா நான் அண்ணா நான் சின்ன பொண்ணு, நான் போய் எப்படி இவ்வளவு வயது முதிர்ந்தவள்? அது நான் வாய வாங்கிட்டேன். ஏண்டா சின்ன பொண்ணு நினைச்சு ஏறி இல்ல வயது சொன்னா அங்க நீங்களே கொடுக்கலாம். ரொம்ப அமைதி பிடிச்சிடாப்பா. யாருக்கு தினமா குறைஞ்சதோ ஊத்துறா ஊத்துறா செல்லம். அப்படியே பயப்படாதா? தாத்தா இருக்கிற மட்டும் வாங்கி கொடுத்துருப்பேன். விடியா நீ விடியா மாமா விடுங்க. என்ன பக்கத்துல வந்து மூத்திரம் அடிக்குது. பக்கத்துல வந்து மூத்திரம் அடிக்குது. உன் மேலதான் எனக்கு எரிச்சல். உன்னை அணைச்சு பிடிச்சுக்கிறேன். அந்த மரவு கீழே படுத்து கிடந்தேன். பச்சிமே வாய போல எதுக்கு
பிரஷர் எவ்வளவு இருக்குன்னு அந்த மாதிரி எதிர்பார்த்தா நம்ம கடைசியா பால் ஊத்துற நேரம் கிழவனுக்கு எல்லாம் இருக்குன்னு பயப்படலையா? வாயில வந்து அதை மாதிரி பழைய கல் குடிக்கிற நினப்புல குடிக்கலையே ஒரு மாதிரியா? என்னாச்சு அண்ணா? முதியவருக்கு என்னாச்சு? ஐயோ கொடுத்தேன். ஐயோ அண்ணா, என்ன ஆயிற்று? தேனும் தினைமாவும் இதுல ஏதும் நஞ்சு எதுவும் கலந்து விட்டீர்களா? தாத்தா கூட்டம் ஏழையேனோ 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 என்னத்தான் தாத்தாவுடைய ராடு மட்டும் வருது, கீழே காலம். அண்ணா, முதியவர் எங்க போனார்? நீ கைப்பட வருமானம் இன்னொரு அதிசயம். கைவண்ணம் அங்கு கண்டேன், கால் வண்ணம் இங்கு கண்டேன் என்பது போல அது ஒரு முடக்கு தான் குடிச்சேன். அதுக்கே எனக்கு பிடிக்கேன். அது நிறைய கலந்துருந்தோம். தாகம் இருந்தது என்னமே ஒரு ஆம்பளை எங்க அப்பா கேள்வி ஒன்ன மட்டும் நெஞ்சுக்குள்ள சிக்கவா சிக்கவா ரொம்ப சார கொண்டு அப்படி இருக்கின்ற காலத்தினாலே பாப்பா இந்த காட்டுல அப்படி எல்லாம் அலையிறீங்களே, உங்களுக்கு இதெல்லாம் ஒரு குழப்பா? அதை நீ 10 மணிக்கு கேட்டிருக்கோம், நாங்க ஊருக்கு போயிருப்போம். இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி வச்சா எப்படி குழப்பா? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. குழப்பா நான் ஒண்ணு கேட்கிறேன். குழப்பா இந்த காட்டுல அப்படி திடீரில திடீர்னு ஏதாவது பயங்கரமான மிருகங்கள் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? எந்த மிருகம் வந்தாலும் நாங்க சமாளிச்சிருவோம். சும்மா கிடையாது. அந்த காட்டுல சிங்கம் வந்தா? சிங்கத்தை பங்கப்படுத்திடுவோம். புலி வந்தா? லேசா ஒரு ஒட்டையை மட்டும் எடுத்து விட்டு ஏய் கரைச்சு வந்து குழம்பு நீ சொல்றது மரத்துல இல்ல, நான் சொல்ற பாயும் புலி. பாயம்புலி. புலி வந்தா தீய கட்டி பூ அங்கதான் ராஜா அடிக்கிறான். இது யானை வந்தா? ஐயோ பாவம். முன்னாடி என்ன செக் ஆட்டினியா? ஆமா யானை வந்தா பயப்படுவீங்களா? ஆமா யானை வந்தா என்ன பண்ணுது? அண்ணா, இங்க என்ன நடக்குது? ஏய் இது பயப்படுவோம்மா. பேக்கில் செல்லு இருக்கான பார்த்து வரையா? நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது யானை வந்து அந்த காலத்துல போய் எங்க அம்மா சேலப்பட ஒழிச்சுக்குவேன். இது யானை சேலை. இங்க போன அந்த பிள்ளை ரெண்டும் ஓடி போயிருக்கியா? இது யானை சேலை. காப்பாத்த பண்ணிக்கிறீங்க.
நாங்க பயமுங்க. யானை அப்போ வர சொல்லுவா. யானை என்ன அப்பனா செய்யலாமா? போனா போயிட்டு போகுது. நான் இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிறேன். போனா போகுதா? என் கிழமை நேற்று விலகி வச்சுட்டான். இந்த பிள்ளை இல்லையா? அந்த பிள்ளை வயசான பிள்ளை கல்யாணம் நான் வண்டி 100 தடவை சொல்லிட்டே இருக்கிறேன். எல்லாத்தையும் வயசுறாங்க. நோக்கு வயசு தான் என்ன சொல்லு, பைசல் பண்ணிடும். 25. 25. வளையவில்லையே தேவா. அதுவும் மாத்தி விட போறேன். நீ லேச ஓலப்பாயில சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நீ அதுக்கப்புறம் எப்படி வேணாலும். அப்ப கல்யாணம் பண்ணிக்கினே தங்கச்சி சொன்னா அந்த யானையை வச்சு போக சொல்லிடுவேன். நீ இந்த ஒரு வாரத்துக்காக இருந்து அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி வச்சிடணும். ஒரு வாரத்துக்கு நீ அந்த ஊர்ல கட்டி ஊத்துவாங்களாம். யானை அறுத்துடும். யானை முட்டி உடைக்கிற மாதிரி மட்டை உடைச்சு கல்யாணம். எனக்கு பயமா இருக்கு. நீ எங்க ஊருக்கு தாத்தா அந்த பிள்ளை போனோம்னா தாத்தா உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் நீயா அப்படின்னு சொல்ல சொல்றேன். நம்ம 2 கல்யாணம் பண்ணி என்ன புடலாங்க வைக்கலாம். நல்லது 7000 எவ்வளவு வாங்குறேன். என்னதுடா? என்னது? குண்டின் மேல இருக்கும். குந்தின் மேல பொம்பளை பிள்ளைங்க போய் கட்டாத குண்டிங்கிற குன்றின் மேல இருக்கும். எங்க அண்ணன் குன்றின்னு தான் சொன்னார். குன்றின் மேல இருக்கும். என்ன சொல்ல வரீங்க முதியவரே? உங்களுக்கு என்னதான் வேணும்? ஏய் பொம்பளை பிள்ளைங்க போய் காலையில அவர் சொல்றது அப்படியே சொல்லித்தானே. யானை குன்றின் மேல் இருக்கும் குமரக்கடவுள் மீது யானையாக குமரக்கடவுள் மீது ஆணையாக வழியாகிய நான் வள்ளியாகிய நான் உங்களை யாரை? என்னை உங்களை நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணி திருமணம் பண்ணி அண்ணா சம்மதமா? அட இப்படி ஒரு ஆணை பெற்றவனுக்கு சம்மதமா? அவள் வயசான சத்தியம் பண்ணு. இன்னைக்கு நாளைக்கு சத்தியமன்னோட இந்த கம்பெனி அடிச்சிருங்க. கிரிமினல் கேஸ். அதெல்லாம் அடிக்க வேண்டியதில்லை, தானா முடிஞ்சிடும். ஆமா. வயசான பையன் பாவம் பேசுறோம். தங்கச்சிக்கு மறுமணமா? முதல் திருமணமே நடக்கல 8 வருஷம் வர. எனக்கு கல்யாணம் எல்லாரும் வந்துருங்க. நம்ம இதெல்லாம் அவுத்து போட்டு எல்லாத்தையும் அவுத்து போட்டு குடிச்சிட்டு வரையா? பட்டு வச்சு பட்டு மாப்பிள்ள மாதிரி வா. பட்டு போகணும். சரி அது எதுக்கு பட்டு போகணும்? பட்டு போகணும் எதுக்கு? வேட்டையை மடிச்சுக்கிட்ட போது பட்டு போகணும் வெளியே வர தெரியும். அதே மாதிரி நீங்க வள்ளிக்கு பட்டு சேலை கட்டி அது கிடைக்கணும். அடுத்து நீ என்ன சொல்ல வர எனக்கு தெரியும். மகளே போய் வரவா அம்மான் மகளே போய் வா. நீ பாட போறியா? பாட்டுனாலே தலை அலர்ஜி ஆகிடும். பட்டு வேசி பட்டு சட்டைனா அப்புறம் எடுக்கலாம். முதல்ல 1 ரூபாய்க்கு பிளேட் வாங்கி அந்த தாடி எடு. அதே மலிக்கிறான். தங்கச்சி வந்தவர் முதல் ஒருவர் வந்தார். மான தேடி வந்தேன் பெண்ணே உன்னைத்தான் தேடி வந்து உன்னை சொன்னார். பிறகு ஒரு கிழவன் வந்திருக்கிறார். ஆனா அவர் உடம்புல எல்லாம் நடத்திருக்குது. புருவம் மட்டும் நினைக்கிறேன். இதை வந்து தெய்வ குறை கந்தனை வணங்கு. எந்த குறை இருந்தாலும் அந்த குறை இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அண்ணா சாமி பண்ணிக்கலாம்.
காரணத்திற்காகவே வேடனாக வந்து மான்குட்டி வந்திருக்கிறது என்று வழக்குரைத்ததும் வயோதிக கிழவன் போல வந்ததும் அடியேன் தான் திருமணத்திற்கு சம்மதமா பெண்ணே? நான் சந்தேகப்படுவது சரியாக இருக்கிறது முருகா. ஏன் இந்த தாமதம்? எதற்கு இப்படி வேடம்? முன்னாடியே வந்திருப்பது தாங்கள் தான் என்று சொல்லி இருந்தால் எமது லீலைகளில் எமது திருவிளையாடலில் இதுவும் ஒன்று. முருகா, எனக்கு ஒரு வரம் வேண்டும் முருகா. என்ன வர வேண்டும்? இன்று முதல் பூலோகத்திலும் தெய்வலோகத்திலும் வள்ளி தெய்வானே சமேத சுப்பிரமணியன் என்று அழைக்கப்பட வேண்டும். எங்கும் எதிலும் எனக்கே முதல் பெயர் கிடைக்கப்பட வேண்டும். முதல் தாரம் என்ற பெயர் கிடைக்கப்பட வேண்டும். பெயருக்கு அடுத்து உங்கள் பெயர் வர வேண்டும் முருகா. அப்படி அழைப்பார்கள். வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியன் என்று மேலவாக்கியம்.